ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஏஏஓ ஏஹெச்ஓ இந்த கோச்சிங்ல நாம பார்க்க போற செஷன் வந்துட்டு சாயில் சயின்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த சாயில் சயின்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து திஸ் இஸ் காமன் ஃபார் போத் இல்லையா? ஏஏஓவுக்கும் இருக்கு, ஏஹெச்ஓவுக்கும் இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து காமனான சப்ஜெக்ட் இது. பேப்பர் 1ல வந்து வருது இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. ஸோ சிலபஸ் ஆல்ரெடி வி ஹவ் சென்ட். நம்ம சிலபஸ்ல வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து முழுக்க முழுக்க எதை ஓரியன்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம டிப்ளமோ அக்ரி ஆகட்டும், டிப்ளமோ ஹார்டி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்ப நாம பார்க்க போறது வந்துட்டு பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப என்னெல்லாம் கிளாஸஸ் பாக்குறோமோ அத அப்படியே வந்து நம்ம என்னவா பண்ணுவோம்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கையில கிடைச்சிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு இந்த நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அதுலயே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். மெயின் டைம் இப்ப கிளாஸ்லயே வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதுதான், எது நம்ம ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட் தான் அப்படிங்கறதால ஜஸ்ட் ரிவிஷன்ங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டையர் சப்ஜெக்டும் கவர் பண்ணுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான ஆங்கிள் தான் நம்மளுடைய கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ டவுட் இருக்கோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்டா கிளாஸ் எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டு நம்ம உங்ககிட்ட வந்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னன்னு கேட்போம். ஸோ அந்த டைம்ல யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஏஏஓவோட சிலபஸ்ல இருக்கிற சாயில் சயின்ஸ் பார்ட் யூனிட் 3 சாயில்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுல கொடுத்திருக்கிறது. அழகு நந்து. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு சாயில் அண்ட் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுல டெஃபினிஷன் ஆஃப் சாயில். ஸோ வாட் இஸ் சாயில் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அதோடைய மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சாயில் என்னெல்லாம் இருக்கு, சாயில் இன் தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கும், ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது நமக்கு இதுல யூனிட் 3ல ஃபார் ஏஏஓவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ போத் மிக்சடா தான் இருக்கும். ஸோ பிபிடி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்ப என்னன்னா ஒரு பெரிய ரிக்வஸ்ட், அழகு நந்துவாகட்டும், பவித்ராவாகட்டும், இப்ப யாரெல்லாம் நீங்க லேட்டா வரீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு முன்னாடியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கிளாஸ் ஷெட்யூல் பண்ண டைம்குள்ளார வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மஸ்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கட். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கான ஃபர்ஸ்ட் கட் வந்துட்டு டைமை கீப் அப் பண்றதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஏஹெச்ஓ சிலபஸ்ல வந்து இருக்கிற விஷயம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது சாயில் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா இருக்கு. ஸோ வாட்டர் சாயில் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்குமே இருக்கு, வரும். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ சாயில் அதோட டெஃபினேஷன் என்ன, காம்போனன்ட்ஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நமக்கு ஏஓல இருந்துச்சோ அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு நம்ம ஏஹெச்ஓக்குமே வந்து கேட்காங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம் நம்மளுடைய செஷன்ல. திரும்பவும் சொல்றோம், ஃபுல்லா வந்து நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் படிச்சோமோ அப்படியே வந்து இருக்காது. கண்டிப்பானும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா வந்துட்டு ஃபுல்லாவே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கட் வந்துட்டு சாயில். ஸோ வாட் இஸ் சாயில் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சாயில் அப்படின்னா என்னன்னா, ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் பாடி இல்லையா? ஒரு இயற்கையான ஒரு ஊடகம். எதற்கான ஒரு இயற்கையான ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் பாடி ஃபார் க்ரோயிங் த பிளான்ஸ். ஒரு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதற்கு. ஓகேங்களா? ஸோ நியூட்ரியன் சப்ளை. ஓகேங்களா? ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டி, அதோடைய
நியூட்ரியன்ட் வந்து எவ்வளவு அதுக்குள்ளார வந்துட்டு வச்சிருக்கு, அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ப்ராசஸ்ல வந்துட்டு சாயில் இதாகுது, உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயோகெமிக்கலி வெதர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோகெமிக்கலி வெதர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினிதா நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடியே ஜாயின் பண்ணுங்க கரெக்டான டைமுக்கு. ஓகேவா? ஸோ அது மஸ்ட். ஓகே. ஸோ சாயில் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ natural habitat for plants and other living organisms அப்படின்னு சொல்றாங்க. So plants and other living organisms it's a natural habitat அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So natural habitat அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு ஊடகம். எதற்கு? பறவைகளாகட்டும், விலங்குகளாகட்டும், இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊடகம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில். சாயில் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. So next வந்துட்டு, so this is the definition for soil. The non-consolidated upper part of the earth's crust. Earth's crust. ஓகேங்களா? So earth crust அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய புவியின் மேலடுக்கு இல்லையா? புவியின் மேலடுக்குல வந்துட்டு crust அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எர்த் கிரஸ்ட்ல வந்துட்டு நான் கன்சாலிடேட்டட் அப்பர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்பகுதியில் உள்ள நுண் துகள்கள், அந்த துகள்களை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் மீடியம் ஃபார் த க்ரோத் ஆஃப் லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஹைட்ரோபோனிக்ஸும் இருக்கு. ஹைட்ரோபோனிக்ஸ்னா அது வந்து தண்ணீரில் வளரக்கூடிய தாவரங்கள் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல என்னன்னா, இப்ப நம்ம பேசுற அனைத்து விஷயங்களையும் நீங்க வந்து நோட்ஸ் வந்து எடுக்கணும். உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நம்ம வந்து புக்கு கொடுக்குறோம், இல்ல மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிறது, இல்ல ஆன்லைன்ல வந்து நாங்க பார்த்து படிச்சுப்போம் அப்படிங்கிறது. சோ அதெல்லாமே வந்து செகண்டரி தான். ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கையில நோட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து அது ஸ்டோர் ஆகும். அப்பதான் நம்மளுடைய எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்கப்போ வந்துட்டு ஆன்சரை வந்து கரெக்டாகவும் கிளிக் பண்ண முடியும் அப்படிங்கறதால. சோ எல்லாரும் வேணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு வந்துட்டு போற ஒரு பார்ட் அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு லேர்னிங் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஹேவ் டு டேக் ஏ நோட்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய கைப்பட ஒரு நோட்ஸ் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் பண்ண முடியும். சோ இப்ப எடுக்கிற நோட்ஸை எகெயின் வந்து ரிவிஷன் அப்ப என்ன ஆகும்னா ரொம்ப சுருக்கி ஒரு பாக்கெட் சைஸ் நோட் அளவுக்கு வந்து கொண்டு போகணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நோட்ஸ் வந்துட்டு கரெக்டா எழுதிக்கோங்க. அப்பதான் வந்து புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் வந்து யூ ஃபீல் ஹெவி, நிறைய அதிகமா இருக்கு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சாயில். சாயில் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் நேச்சுரல் மீடியம் இல்லையா? ஒரு இயற்கையான ஒரு ஊடகம். எதற்கு? பயிர் வளர்ச்சிக்கோ அல்லது அனைத்து ஜீவராசிகளின் வளர்ச்சிக்கோ உதவும் ஒரு ஊடகம். அதுதான் வந்து சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஓகேங்களா? ஸோ பெடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இடப்போலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரீக் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பெடாலஜி ஆகட்டும் இடப்பாலஜி ஆகட்டும் இது ரெண்டுமே வந்து கிரீக் வேர்டு. ஸோ கிரேக்க வார்த்தையில இருந்து தான் வந்துட்டு டிரைவ் ஆகி பெடான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில இருந்து தான் வந்து பெடாலஜி இருக்கு. இடப்போஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் வந்துட்டு இடப்போலஜி வந்துட்டு வந்து. ஓகேங்களா? ஸோ இதுல பெடாலஜிக்கும் இடப்பாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து நிறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான டேபிள் நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ பெடான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் மீன் பை சாயில் ஆர் எர்த், மண் அல்லது புவியினை குறிப்பது. அதுதான் பெடாலஜி அப்படின்னு சொல்றாங்க. எடப்போஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் சாயில் ஆர் கிரவுண்ட். ஓகேங்களா? சாயில் ஆர் கிரவுண்ட். ஸோ இந்த இடப்பாலஜி அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண்ணானது எந்த அளவிற்கு பயிரின் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது, எந்த அளவுக்கு வந்து அது நியூட்ரியன்ஸ் வந்து சப்ளை பண்ணுது பயிர் வளர்ச்சிக்கு. ஓகேங்களா? எப்படி வந்து ஈல்ட என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்மளுடைய அந்த மண் வந்து உதவியாக இருக்கு அப்படிங்கிறது வந்து பாக்குறதுதான் வந்து எடப்பாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பயிர் வளர்ச்சிக்கும் மண்ணிற்கும் இடையிலான உறவினை குறிப்பதுதான் வந்து எடப்பாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து வேரியஸ் பிளான்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் வந்துட்டு மீனிங் இருக்கோ அந்த விஷயங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு கவர் பண்றதுதான் வந்து எடப்பாலஜி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
So what is meant by pedology? Pedology அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா such as soil formation, soil genesis. எப்படி வந்து ஒரு மண் உருவாகிறது, ஓகேங்களா, மண் எவ்வாறு உருவாகிறது. சோ மண் வந்துட்டு எந்தெந்த வகைகளில் எல்லாம் வந்து கிளாசிஃபை பண்றாங்க, வகைப்பாடு. சோ எந்த வகைகளில் எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க. So what are the ways the soil are classified அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றது வந்து பெடாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா மண் மற்றும் அதன் உருவாக்கம், அதன் வகைப்பாடு, இதை பற்றி குறிக்கும் துறை, இதை பற்றி குறிக்கும் அறிவியல் துறை வந்து பெடாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. டெபாலஜி அப்படின்னா என்ன சொல்றோம்னா சோ which deals with the plant growth. ஓகேங்களா. சோ மண் எந்த அளவிற்கு பயிருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், உணவினை அல்லது ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த உணவினை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உள்ளது அப்படிங்கறத வந்து எடப்பாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேபிள். இதுல யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். ஓகேவா. So next we are going to see about what is soil and its main components. ஓகேங்களா. அந்த கூறுகள் அப்படின்னு படிச்சீங்க ஞாபகம் இருக்குங்களா. அதுவும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் சிலபஸ் நமக்கு இருக்கு, அதுல சிலபஸ்ல இருக்கு. ஸோ மண் மற்றும் மண்ணில் உள்ள கூறுகள், த மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு. எத்தனை மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு? 4. ஓகேங்களா. ஸோ 4 மெயின் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 4 மெயின் காம்போனன்ட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சாயில் அப்படின்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ். ஸோ இது வந்து இன்ஆர்கானிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ், தென் கேசஸ், அடுத்து வாட்டர், தென் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் வந்துட்டு ஒரு சாயில் காம்போனன்ட்ஸ்ல இருக்கிறது. ஸோ இதுல ஆர்கானிக் மேட்டர் மட்டும்தான் வந்துட்டு ஆர்கானிக், அதாச்சும் கரிம அங்கக விவசாயத்துல பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு பேசுறாங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அது இதெல்லாமே பேசுறதுல வந்து எது இம்பார்ட்டண்டா இருக்கு? ஆர்கானிக் அங்ககம், கரிம பொருள், மண்ணில் உள்ள கரிம பொருள், ஆர்கானிக் மேட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா that is organic matter. அதுதான் வந்துட்டு கரிம பொருள். ஓகேங்களா. அது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா so it is the remains of animals and plants அப்படின்னு என்ன இருக்கும். so நம்மளுடைய அந்த ரெசிடியூஸ் இருக்கு இல்லைங்களா, சுலபமாக மக்கி டீகம்போஸ் ஆகக்கூடிய பொருள்கள், மனிதனுடைய எச்சங்கள் ஆகட்டும், நம்மளுடைய விலங்குகள் அல்லது மரம், செடி, கொடி, இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா சோ மக்கி உரமா வந்து கிடைக்கும் இல்லைங்களா பயிருக்கு. சோ அந்த கண்டென்ட் தான் வந்து ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நம்ம இதுல வந்து லேயர்ஸ் ஆஃப் த சாயில் பாக்குறப்ப ஓ ஹொரைசான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா. சோ ஆர்கானிக் ஹொரைசான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சாயில் லேயர் வந்து ஓ ஹொரைசான் இருக்கும். அதை பத்தி பாக்குறப்ப அடுத்து டீடைல்டா பார்ப்போம். இப்ப வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது வந்து அது மட்டும்தான் ஆர்கானிக் சாயிலோட காம்போனன்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ ரெஸ்ட் ஆஃப் த 3 இருக்கு இல்லையா, மினரல்ஸ், அதுதான் வந்து தாதுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து இன்ஆர்கானிக் மேட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேசஸ். சோ தட் இஸ் ஆல்சோ இன்ஆர்கானிக் மேட்டர். தென் வாட்டர். ஓகேங்களா. சோ இதுவுமே வந்து இன்ஆர்கானிக் மேட்டர் தான். இதுல இந்த 4 கூறுகள், மினரல்ஸ், கேசஸ், வாட்டர் அண்ட் ஆர்கானிக் மேட்டர், இந்த 4 கூறுகளும் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நாலுமே, இந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்து இந்த 4 விஷயங்கள்ல இருந்துமே, 4 கூறுகள்ல இருந்துமே வந்து பெறப்படுகிறது. இந்த மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 தான். ஓகேங்களா. மினரல்ஸ், கேசஸ், வாட்டர் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர். இந்த 4 பாக்குறதோட சேர்த்து இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் காம்போசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சோ இதுல பார்த்தோம்னா மினரல்ஸ் தான் வந்து இருக்கிறதையும் ஹையஸ்ட் பர்சன்டேஜ், அதாச்சும் அந்த ஒரு பை சார்ட் போட்டோம்னா பை சார்ட் வந்து 100% இல்லைங்களா. சோ அதுல எது வந்து அதிகமான ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் மினரல்ஸ். ஓகேங்களா. 45%. ஒரு சாயில் அப்படின்னு எடுத்தோம்னா சாயில்ல 45% வந்துட்டு பார்த்தோம்னா மினரல்ஸோட காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து இன்ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சோ சாயில்ல இருக்கிற கிளே பார்ட்டிகிள்ஸ்,
சில்க் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிளேனா களி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சில்க்னா வண்டல், சாண்ட் ஓகேங்களா மணல். ஸோ இந்த 3 கூறுகளும் உள்ளடக்கியதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 கூறுகளையும் உள்ளடக்கியதுதான் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இந்த மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். கிளே, சில்ட், சாண்ட், இந்த 3மே இருக்கு. ஓகேங்களா, சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம என்ன இது வரைக்கும் நல்லா இன்டெப்த் வந்து படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா டைப் ஆஃப் சாயிலையும் இந்த 3 வகையான கூறுகளும் இருக்கு அப்படிங்கிறது இன்டெப்த் படிச்ச எல்லாருக்கும், யாருக்குன்னா ஞாபகம் இருக்கும் நீங்க படிச்சது, அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ கிளே எந்த டைப் ஆஃப் சாண்டி சாயில் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா, இப்ப மணல் பாங்கான ஏரியா இருக்கு இல்லைங்களா, கடல் புறமோ இல்ல ஆற்று பக்கம் போனீங்கன்னா அங்க வந்து சாண்ட் மட்டும் தான் அதிகமா இருக்கும். ஸோ பியூர்லி சாண்ட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர், இல்லையா. ஸோ அதுல வந்து கிளே பார்ட்டிகளும் இருக்கும், சில்க் பார்ட்டிகளும் இருக்கும். ஆனா அதோடைய அந்த காம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த விகிதாச்சாரம் அதுல எந்த அளவுக்கு கலந்துருக்கு அப்படிங்கிறது வந்து மேட்டர். அந்த விகிதாச்சாரம் வந்து குறைவா இருக்கும். சாண்டோடைய அந்த ப்ரொபோர்ஷன், அந்த காம்போசிஷன் வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த சாண்டி சாயில் அப்படின்னு சொல்றோம். இப்ப கிளே சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களிமண் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் சில்க்கும் இருக்கும், சாண்ட் பார்ட்டிகளும் இருக்கும். பட் அதோடைய அந்த விகிதாச்சாரம் மினிமமா இருக்கும். மற்ற கிளேவுடைய காம்போசிஷன் அதிகமா இருக்கும். அதனால என்ன சொல்றாங்க, மினரல்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கேசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு அந்த பார்ட்டிகிள் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில வரும். நம்ம அடுத்து பார்ப்போம் வர கிளாஸ்ல, வர நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் பிட்வீன் த சாயில். ஓகேங்களா, அந்த ஒரு துகளுக்கும் மற்றொரு துகளுக்கும் இடையிலான இடைவெளியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடைவெளியில வந்துட்டு சும்மா வெற்றிடம் இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த வெற்றிடத்துல வந்துட்டு கேஸ் பார்ட்டிகிள் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த வெற்றிடத்துல கேஸ் பார்ட்டிகிள் வந்துட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து கேஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இரிகேட் பண்றோம், அந்த தண்ணியெல்லாம் விடுவாங்க, பாய்ச்சுவாங்க இல்லையா. அதுல அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றதுல வந்து பார்த்தோம்னா, இப்ப தண்ணி வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு, சாயில்ல இருக்கிற எல்லா மைக்ரோபோர்ஸ் மேக்ரோபோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா ஃபில் ஆகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கேஸோடைய சதவீதம் வந்து குறைச்சிருக்கும். ஸோ வாட்டருடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இன் ஜென்ரல் நார்மலான ஒரு சாயில்ல வந்து பார்த்தோம்னா கேஸ் வந்து 25% இருக்கும் காம்போனன்ட்ஸ்ல. ஓகேங்களா, ஃபோர் மெயின் காம்போனன்ட்ஸ்ல கேஸோடைய பர்சன்டேஜ் வந்து 25%, வாட்டரோட பர்சன்டேஜ் வந்து 25% இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த பை சார்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதே ஸ்லைட்ல இருக்கு. எகைன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் வந்து சாயில பொறுத்த வரைக்கும் 5% வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு சாயில் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர், அதாச்சும் ஹியூமஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதோடைய கண்டென்ட் வந்து 5% இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சாயிலோட காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு சாயில்ல. ஒண்ணு மினரல்ஸ், ஸோ அதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிறது, 45% இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேசஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு. இது ரெண்டும் ஈச் 25% இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட். ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 5% வந்து இருக்கு. ஓகேவா, சோ இதுல வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடி சாயில் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதாச்சும் இந்த மலைப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஸோ அங்க இருக்கிற சாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 35% வந்துட்டு இருக்கும். எது 5% இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் நீங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல வந்து போய் பார்த்தோம்னா 30 to 35% வந்து அந்த ஆர்கானிக் கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஹியூமஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கிற அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த லீஃப் ஃபால் அப்படியே நாம நாள் கணக்குல வருஷ கணக்குல படிஞ்சு அப்படியே அது என்ன ஆயிருக்கும்னா மக்கி ஹியூமஸோடைய அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து பிடி சாயில் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. சோ அதுதான் மஸ்ட். ஓகேங்களா, சோ கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட். அதனாலதான் நம்ம வந்து மெதுவாகவும் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இதுல இந்த பார்ட்டிகிள் சைஸ், அதாச்சும் இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, மினரல்ஸ் அப்படின்னா 3மே வந்து இருக்கும் எல்லா சாயிலையும் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம கிளே, சில்ட், சாண்ட், இந்த 3மே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா, இதுல எந்த சில்ட், சாண்ட், இது எது அதிகமா இருந்துச்சுன்னா எது வந்துட்டு குறையும்,
ஸோ எப்படி வந்து அந்த சாயில வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாயில் டெக்ஸ்சர் அப்படிங்கறதுல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சாயில் டெக்ஸ்சர்ல வந்து பார்ப்போம். அந்த ட்ரையாங்கிள் வந்து போடுவாங்க, சாயில் ட்ரையாங்கிள் வந்து போடுவாங்க. ஸோ அந்த சாயில் ட்ரையாங்கிள் வந்துட்டு எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பார்த்து வந்து அந்த டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ இது வந்து லெபார்டரிஸ்ல வந்து அந்த ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப சைஸை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாண்டோடைய சைஸ், சாண்ட் பார்ட்டிகிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ சாண்ட் பார்ட்டிகிளோட சைஸ் வந்துட்டு எபவ் 2 mm இருக்கும். ஓகேங்களா? 2 mm இருக்கும். ஸோ ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0.2 mm இருக்கும். ஓகேங்களா? 0.2 mm. ஸோ இதோட சைஸ் வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். கிளேவை பொறுத்த வரைக்கும் 0.002 mm வந்து இருக்கு. ஓகேங்களா? 0.002 mm வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிளே பார்ட்டிகளுடைய சைஸ். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளே பார்ட்டிகள். இது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், பெரியதுல இருந்து சின்னது அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து அதை வந்து நீங்க ஏறு வரிசைகள் அல்லது இறங்கு வரிசைகள், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு அதை நீங்க வந்து வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகளோட சைஸை பேஸ் பண்ணி, பார்ட்டிகளோட சைஸை பேஸ் பண்ணி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இதுல எதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக், அந்த காம்போனன்ட்ஸ்ல வந்து எது இன்ஆர்கானிக் எது ஆர்கானிக்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு கேஸ் இருக்கு சாயில்ல, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு வாட்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு இந்த டேபிள்ல இருந்து, இந்த ஸ்லைட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இது வந்து இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் வரும் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்துட்டு படிச்சீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் வின். ஓகே, ஸோ இதான் நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, ஹியூமஸ், அது 5% இருக்கும். வாட்டரோடைய கண்டென்ட் வந்து 25% இருக்கும். நெக்ஸ்ட் ஏர் 25% இருக்கும். 45% வந்துட்டு மினரல்ஸ் இருக்கும் சாயில்ல அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயில் ஃபார்மேஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, சாயில் ஃபார்மேஷன்ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அது எது வந்து பாசிவ் ஃபேக்டர்ஸ் எது, ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ் எது, செயல்படும் காரணிகள் எது, செயல்படா காரணிகள் வந்து எது அப்படின்னு பிரிச்சு கேட்கணும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செயல்படும் காரணிகள் ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ், செயல்படா காரணிகள் பாசிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஃபார்மேஷன், ஒரு மண் உருவாக்கத்தில் தடையாக இருக்கும் அல்லது ஒரு மண் உருவாக்கத்தினை எப்படி சொல்றது, ஃபெசிலிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? எது வந்து தூண்டுதல், அந்த எது வந்து தூண்டுது ஒரு மண் உருவாக்கத்திற்கு, எதெல்லாம் வந்து எந்தெந்த காரணிகள் உறுதுணை புரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 5 காரணிகள் தான். ஓகேங்களா? இந்த 5 விட்டு வெளியில எங்கேயுமே போக வாய்ப்பே இல்லை. கொஸ்டின் இது வந்துச்சுன்னா இந்த 5 தான் வரும். இன்னும் பாசிவ் ஃபார்மர்ஸ் சொல்றாங்க, இன்னொன்னு ஆக்டிவ் ஃபார்மர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஆக்டிவ்னா செயல்படும் காரணிகள் அப்படின்னா என்னது, கிளைமேட் இருக்கு, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளைமேட்ங்கிறது வந்து காலநிலை, தட்பவெப்பம், அது எல்லாமே கிளைமேட்டுக்குள்ளார வரும். நெக்ஸ்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுனா நம்மளுடைய உயிர் காரணிகள் சொல்றாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ, ஒரு பாறை இருக்கு இல்லையா? ஸோ பேஸ் வந்து பாறை தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மண் உருவாவதற்கு பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிப்படை, அது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மண் பாறைகள்ல இருந்துதான் வந்து மண் உருவாகுது. ஸோ அந்த பேஸ் வந்து பாறை. அந்த பாறையில வந்துட்டு ஏதோ ஒரு செடி, பெரிய செடி வந்து வளருது, அப்படி இல்ல ஏதோ ஒரு மைக்ரோப் வந்து போயிட்டு அதை அப்படியே அரிச்சு எடுக்குது, இல்ல எறும்பே வந்து ஊர்ந்து போய் வந்து எறும்பூர கல்லும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த அது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வேணும். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த ரெண்டும் ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ் கீழே வந்து வரும். இதுவே பாசிவ் ஃபேக்டர்ஸ், செயல்படா காரணிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல். ஸோ பேரண்ட் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் ராக்ஸ் இல்லையா? ஸோ அந்த கற்பாறைகள் அதுதான் வந்து பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாய்ப்பாறை அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். ஸோ தமிழ்ல படிச்சாங்க தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த தாய்ப்பாறை வந்து பாசிவ் ஃபேக்டர்ல வருது. நெக்ஸ்ட் டோபோகிராபி ஆர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? டோபோகிராபி அப்படிங்கிறது நிலப்பரப்பு. ஸோ ஒரு நிலப்பரப்பிற்கும் ஒரு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
டைம். ஸோ டைம் அப்படிங்கிறது வந்து எதை சொல்றோம்? நம்மளுடைய நேரம், காலநிலை, காலம். ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மண் வந்து உருவாவதற்கு எவ்வளவு காலங்கள் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 இயர்ஸ்ல இருந்து 1000 இயர்ஸ் ஆகுமாமா. ஓகேங்களா? ஒரு மண் உருவாவதற்கு 300 ஆண்டுகளில் இருந்து 1000 ஆண்டுகள் வரை எடுத்துக்கிட்டாமா. ஒரு மண், ஒரு சிறப்பான ஒரு மண், இப்ப நம்ம பாக்குற மண் வந்து உருவாகிறதுக்கு இவ்வளவு காலங்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் நம்மளுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இப்ப கொஸ்டின். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்க இருக்கீங்களா இல்ல என்ன பண்றீங்கன்னு. ஸோ ப்ரெஸ்அப் ஆகிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் யாருக்கு ஆன்சர் தெரியுமோ ஒண்ணு சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தானே. ஆன்சர் வந்து யூ கேன் அன்மியூட் யுவர் மைக் அண்ட் யூ கேன் சே யாரு ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ். ஆர் அதர்வைஸ் டைப் பண்ணலாம். ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பேசுறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட். எஸ் சமீர். யா சூப்பர். திவ்யா, டாக்குச்சி, சமீர் அண்ட் திவ்யா. அதர்ஸ். ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? வாசிலி, வாசிலிவிச், டாக்குச்சி. வாசிலி, வாசிலிவிச், டாக்குச்சி. டாக்குச்சி இவரெல்லாம் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சாயில். ஃபாதரா சாயில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கிளைமேட் ஃபேக்டர், டோபோகிராஃபி, ஒரு சாயில் ஃபார்மேஷனுக்கு எந்த மாதிரியான காரணிகள் எல்லாமே வந்து துணை புரியுது அப்படின்னு பாக்குறப்ப கிளைமேட் இம்பார்ட்டன்ட், டோபோகிராஃபி, டைம், காலநிலை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஸோ தட் இஸ் பயோட்டிக் ஃபேக்டர், தென் பேரண்ட் மெட்டீரியல், அதை வந்து தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த 5 காரணிகளும் தான் வந்துட்டு ஒரு மண் உருவாக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும் காரணிகளாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? So the factors facilitating soil formation அப்படின்னீங்கன்னா இந்த 5 ஃபேக்டர்ஸும் வந்துட்டு வரும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு சாயில் ஃபார்மேஷன், மண் உருவாக்கம், மண் உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வெதரிங் ப்ராசஸ். வெதரிங் ப்ராசஸ் மூலமாக மண் வந்து உருவாக்கப்படுகிறது. சிதைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? சிதைமுறுதல், சிதைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ், அதன் மூலமாக தான் மண் வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மண் உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 3 வகைகளில் வெதரிங் ப்ராசஸ் வந்து 3 டைப்ஸா நடக்கும். ஒண்ணு பிசிக்கல் வெதரிங், நெக்ஸ்ட் கெமிக்கல், தென் பயாலஜிக்கல். ஓகேங்களா? ஒன்று இயற்பியல் கூறுகளாக, வேதியியல் கூறுகளாக, உயிர் கூறுகளாக அப்படின்னு இந்த 3 கூறுகளாக வந்து என்ன பண்றோம்னா மண் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ what are the factors comes under the physical weathering அப்படின்னு பார்த்தோம்னா, so the disaggregation and fragmentation of rocks. ஓகேங்களா? no chemical alteration, அதாவது வேதியியல் மாற்றங்கள் எதுவும் இன்றி, வேதியியல் மாற்றங்கள் எதுவும் இன்றி ஒரு பாறையானது சிதைக்கப்படுகிறது அப்படின்னா, ஓகேங்களா? சிதைவுறுகிறது அப்படின்னா அது வந்து பிசிக்கல் வெதரிங் கீழே வரும். இது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நம்மளோட எக்ஸாம்ல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைப்ஸ் வந்து கொடுத்துட்டு, அதர்வைஸ் வந்து அவங்க ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த எதெல்லாம் வந்து பிசிக்கல் வெதரிங் கீழே வருது, அதர்வைஸ் கெமிக்கல் வெதரிங் கீழே வருது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க என்னெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட் படிச்சாலும் சரி, ஒரு பேஜ் படிச்சீங்கனாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இதுல என்ன மாதிரியான பேட்டர்ன்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்சிக்யூவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வகைகள் ஆஃப் இது இருக்கு இல்லைங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நமக்கு வந்து கிடைக்குது, கொடுக்குறாங்க நமக்கு. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினேனும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வகைகளாக வந்து பிரிக்கப்படுது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின், ஈச் அண்ட் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் வந்து உங்களை என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வேலையை உறுதி செய்கிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கிட்டத்தட்ட உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து படிக்கிறாங்க. அக்ரி படிச்சுட்டு, டிப்ளமோ படிச்சுட்டு,
அதுலயோ ஹார்ட்லயோ முடிச்சுட்டு எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட். எதுவும் சொல்லுவாங்கல்ல, 10ஓட 11 நானும் படிக்காம ஒரு 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 விஷயத்த பாக்குறேன் அப்படின்னா, இதுல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஆங்கிள் பாக்கணும். நெக்ஸ்ட் எம்சிக்யூவே பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து அந்த நாட், அந்த இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை மட்டும் மறந்துட்டு இல்ல பார்க்காம பதில அடிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த என்ஓடி நாட்டோ இல்ல நில்லோ அந்த ஒரு 3 லெட்டர்ஸ் அதை கவனிக்காததால அந்த ஒரு கொஸ்டின் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க 2 பேரும், இப்ப நீங்களும் இன்னொருத்தரும் எக்ஸ்ஆர் ஒய் பர்சனும் வந்துட்டு ஒரே ரேங்க்ல ஒரே மார்க்ல போய் ஒரு இடத்துல நிக்கிறீங்க இன்டர்வியூல அப்படின்னீங்கன்னா, ஸோ என்ன ஆகும்? வெயிட்டேஜ் வந்து உங்களுடைய மார்க் நீங்க யூஜில எடுத்திருப்பீங்க இல்லையா, சாரி உங்களுடைய டிப்ளமோ ஹோல்டர்ல எடுத்திருப்பீங்க இல்லையா, அது வந்து அங்கே பேசும். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன தப்புமே வந்து நம்மள என்ன பண்ணும்னா பின்னுக்கு தள்ளிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தோஸ் திங்ஸ். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் படிக்கிறப்பையும் இதுல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அந்த ஆங்கிள் நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நியர்லி ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இனஃப். ஓகேவா? நீங்க வந்து ஒரு கடின உழைப்பை மட்டும் போட்டீங்க அப்படின்னா பத்தாது. ஸோ அதோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். கண்டிப்பா வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணணும் ரிவைஸ் தான், ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நீங்க கிளிக் ஆகணும் அப்படின்னா. ஓகேவா? எத்தனை தடவைக்கு நீங்க ரிவைஸ் பண்றீங்களோ அத்தனை தடவைக்கும் நல்லதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் டைம் வந்து இது நம்பர் சீரிஸ் வந்து எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் வச்சோம் இல்லைங்களா? அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து இப்ப நம்ம அட்டன் பண்ணிட்டோம். எகைன் நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ற மாதிரி இன்னொரு தடவை அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க எத்தனை தடவை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை தடவை நீங்க வந்து பண்ணலாம். ஸோ டீம் இருக்காங்க, ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதுல என்னன்னா, எங்களுடைய தேவை, எங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து, ஸோ யூ ஹேவ் டு கிளியர் த எக்ஸாம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களுடைய இந்த எக்ஸாம் முடிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய இது இருக்கும் இல்லைங்களா, 1-to-1 இன்டர்வியூ. ஸோ அதுல போய் அதுலயும் கிளிக் ஆகுங்க. ஸோ அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இப்ப நாங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் நத்திங் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எது இம்பார்ட்டன்ட்னா நீங்க வந்து என்ன எப்படி உள்வாங்கிக்கிறீங்க, அதை எப்படி வந்து நீங்க ரெசிப்ரோகேட் பண்றீங்க அப்படிங்கிறதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு ஜெனரேட். ஓகேங்களா? நிறைய உருவாக்கணும், நீங்க வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? ஒரு தேர்வாளராக நீங்க வந்து ஒரு கொஸ்டின் செட்டரா என்ன பண்ணணும், நீங்க தான் கொஸ்டின் செட் பண்றீங்க டிஎன்பிஎஸ்சி உடைய ஏஓவுக்கு இல்ல ஏஏஓவுக்கு இல்ல ஏஹெச்ஓவுக்கு. அந்த ஆங்கிள் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தாராளமா வந்து உங்களால ஈஸியா வந்துட்டு கிளிக் பண்ண முடியும், கிளிக் ஆயிடும். ஓகேங்களா? சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, பிசிக்கல் வெதரிங் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, எதெல்லாம் வந்து கெமிக்கல் அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லாம, ஓகேங்களா, இந்த கெமிக்கல் காம்பனன்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எதெல்லாம் வந்துட்டு வெதரிங் நடக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர். ஓகேங்களா? ஃப்ரீசிங்னா என்ன அர்த்தம்? சோ காலநிலை மாற்றத்தினால் வந்து என்ன நடக்கும்னா, காலநிலை மாற்றத்தால சோ என்னாகும், அந்த பனி பொழிவு இருக்கும். ஸோ படிஞ்சிருக்கும், பனி எல்லாமே வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல காற்று. ஓகேங்களா? ஸோ காற்றோட உராய்வு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பிசிக்கல் வெதரிங் கீழே வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ காற்றோட உராய்வு அது எல்லாமே வந்து உராய்ச்சி போறப்போ உராய்வு போய்கிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும், ஸோ அப்போ வந்து கல் வந்து தேஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எல்லாமே என்ன ஆயிடும், அந்த மினரல்ஸ் அந்த பாண்டேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ கல் அப்படிங்கிறது, பாறை அப்படிங்கிறது என்னது, ஸோ லாட் ஆஃப் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து அது ஒரு பாண்ட் ஆயிருக்கும். அந்த பாண்டேஜ் வந்து விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அதோட அந்த சிதைவுகள் வெதரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்கல் வெதரிங் கீழே வரும். நெக்ஸ்ட் கெமிக்கல் வெதரிங் அப்படி சொல்லி சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வந்து வெளி ஒரு காரணி ஃபேக்டர். ஓகேங்களா? அந்த ஃபேக்டர் வந்து என்ன பண்ணும்னா, அந்த பாறையில இருக்கிற ஆல்ரெடி வந்து மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கெமிக்கல் காம்போசிஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்.
கெமிக்கல் காம்போசிஷன் வந்து சேஞ்ச் பண்றதா வந்து கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கெமிக்கல் வெதரிங்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we can say மழை பொழிவு. so you can say the answer. ஓகேங்களா? ரெயின் இல்லையா? ரெயின். இந்த மழை பொழிவினால் பிசிக்கல் வெதரிங் நடக்குமா, கெமிக்கல் வெதரிங் நடக்குமா, பயாலஜிக்கல் வெதரிங் நடக்குமா? what would be the answer? Best answer MCQ. ஓகேவா? the factor rainfall அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து எந்த வெதரிங்க்கு கீழே வரும்? ஒன்னு டைப் பண்ணலாம் ஆன்சரை, ஆர் அதர்வைஸ் யூ கேன் சே unmute your mic and you can say the answer. MCQல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ மழை பொழிவு, ரெயின், ரெயின் டிராப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எதுக்கு கீழே வரும்? which one is the correct answer? Physical weathering, chemical weathering, biological weathering, or none of the above? எது ஆன்சர்? எதுக்கு கீழே வரும்? டிஸ்கஸ் பண்ணாதான் மோனோட்டனஸா இருக்கிறதுனா கிளாஸ் நல்லா இருக்காது இல்லைங்களா? டயலாக்கா இருக்கும். which one is the correct answer? யார் வரீங்க? சக்திவேல், பவித்ரா, அபிராமி. பிசிக்கல் வெதரிங் மேடம். எதுலப்பா? பிசிக்கலா கெமிக்கலா? மேடம் எது வரும்? எது சொன்னீங்க ஆன்சர்? பிசிக்கல் வெதரிங் மேடம். பிசிக்கல் வெதரிங். ஓகே, வெரி குட். பிசிக்கல் வெதரிங். வேற மாற்று கருத்து? அவர் அழகுநாத் வந்து கரெக்டா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு, பிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ which one is the best option இல்லையா? ஸோ பிசிக்கல் வெதரிங் இஸ் கரெக்ட். அது இல்லைன்னு யாராலுமே எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? வேற எதுவும் ஆன்சர் இருக்கா இதுல? அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்கல் வெதரிங், இயற்பியல் சிதைவுறுதல் தவிர வேறு ஏதாவது பதில் இருக்கின்றதா? இதுக்கு பதில் ரெயின், மழை பொழிவு அப்படிங்கிறது பிசிக்கல் வெதரிங்ல தான் வருமா? வேற எதுலையும் வர வாய்ப்பு இருக்குமா? திவ்யா, சக்திவேல், சாரதி, வினிதா, சமீர். ஆன்சர் தெரியலையா? இது பாத்தீங்கன்னா எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கொடுத்துருக்கிற அந்த எம்சிக்யூல எப்பயுமே எப்படி வந்து ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுல 2 ஆப்ஷன் வந்து இர்ரெலவெண்டா இருக்கும். நம்ம எல்லாருமே அதுலதான் போட்ட விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கும் கேள்விக்கும் சம்பந்தமே இருக்காது. இதெல்லாம் ஒரு பதிலா, இதுக்கு இது வருமா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பதிலா இருக்கும். போப்பா இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க, வேண்டாம் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனா இந்த திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய் நிப்போம் பாத்தீங்களா? இதுவா அதுவா, இது கரெக்ட் அப்படின்னு நிப்போம் பாத்தீங்களா? அதுலதான் நிறைய பேர் வந்து தப்பா பண்ணிக்குவாரு. ஓகேங்களா? பிசிக்கல் வெதரிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். அதுவும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலை தூறல் துளி வந்து வேக வேகமா சட்டு சட்டுன்னு அடிக்கிறப்ப என்ன ஆகுது? அந்த பாண்டேஜ், அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்த பாண்டேஜ் வந்து விட்டு போகுது. என்னாகும்? சாயில், அந்த ராக் வந்து என்ன ஆகும்னா நிலை குறைஞ்சு போகுது, சிதை உருது. சோ மண் வந்து ஃபார்ம் ஆகுது, வெதரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்றது கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நோ டவுட் ஆன் தட். ஆனா பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா கெமிக்கல் வெதரிங் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பிசிக்கலா கெமிக்கலான்னு பார்த்தா கெமிக்கல் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வி கேன் ஆஸ்க் வை, ஹவு, ஏன் கெமிக்கல் வருது, வை நாட் பிசிக்கல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரியா? கெமிக்கல் வெதரிங் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ H2O இல்லையா? வாட்டரோடைய ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கெமிக்கல் ஃபார்முலா நம்ம எல்லாரும் படிச்சதுதான், திரும்ப சொல்றோம். H2O இல்லையா? சோ H2O. அந்த H2O என்ன ஆகும்னா அந்த பாறைகள்ல இருக்கிற ராக்ல இருக்க அந்த மினரல்ஸ் கூட என்னாகும்?
லிங்க் ஆகும். ஓகேங்களா, அது வந்து ஹைட்ரேஷன் ஆகும். ஹைட்ரோலைசிஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு ப்ராசஸும் அதுல நடக்கும். ஓகேங்களா, ஹைட்ரேஷன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ். கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது காலம்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒண்ணு கார்பனேஷன், அதாச்சும் நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க, கார்பனேற்றம், ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடைசேஷன், ஓகேங்களா, டிசோலியூஷன், ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா தமிழ்ல வந்து என்ன வரும், ஹைட்ரோலைசிஸ், அதாச்சும் நீரேற்றம், அந்த பார்ட்டிகிள் வந்து நீர் இறக்கம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரும், படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஆக்சிஜனேற்றம், கார்பனேற்றம், இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கணும் தமிழ்ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றேன் நான் இப்ப தமிழ்ல. நமக்கு மெட்டீரியல் வந்து ரெண்டுலயுமே இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஹைட்ரேஷன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு 2 விஷயங்களும் பாறையில எதன் மூலமாக நடைபெறும், அதிகமாக வந்து நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மழைப்பொழிவு தான். ஓகேங்களா, சோ மழைப்பொழிவால் தான் பாறை மண்ணாக மாறுது. ஓகேங்களா, சோ இருக்கிற நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நம்மளுடைய மனிதர்கள். ஓகேங்களா, சோ மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே பாறையவே என்ன பண்றோம், உடஞ்சு பாறையவே இல்லாம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழவளவு சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல சோ ஒரு பாறையே வந்து அப்படியே பாவமா நிக்கும், அரைப்பாறையா நிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மலையவே நம்ம கட் பண்ணி எடுத்தோம். ஓகேவா, சோ அதனால போறது வந்து அது டிஃபரெண்ட். அத சொல்ல வரல. இப்ப ஒரு மண் உருவாக்கத்திற்கு எந்த காரணி மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்ட ஒரு கொஸ்டின்ல வந்து ரெயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா, டிராப்ஸ் ஆர் ரெயின் வாட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா ரெயினை தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ இம்பார்ட்டன்டான ஒரு பாறை சிதைவுறுதலுக்கு, ஓகேங்களா, வெதரிங் ப்ராசஸ் ஆஃப் ராக் அது நடக்கிறதுக்கு எது இம்பார்ட்டன்டான காரணி, ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின் தான், மழை. ஓகேங்களா, சோ கெமிக்கல் வெதரிங் வந்து அதுல கொடுக்காம பிசிக்கல் பயாலஜிக்கலும் வேற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வேணா நீங்க பிசிக்கலை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஆனா பிசிக்கலை கெமிக்கல் அவங்க ட்ராப் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ரெயின் வாட்டர்னாலேயும் அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அதிகமாக பாறைகளை சிதைவுற செய்து அதிகமான மண் உருவாக்கத்திற்கு உதவுகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட். ஓகேவா, அப்ப ரெயின் வாட்டர்னா எதுல வரும்னா கெமிக்கல் வெதரிங்ல தான் வரும். ஓகேங்களா, எனிவே அழகுமங்க வந்து ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோ ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சோ இப்ப தப்பு பண்ணலாம், இப்ப பதில் தப்பு பண்ணோம்னா கண்டிப்பா வந்து கொஸ்டின்ல நீங்க போய் வரப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆமா நம்ம அன்னைக்கு தப்பா சொன்னோம் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டான ஞாபகம் வரும். ஓகேங்களா, சோ யூ ஹேவ் டு டிஸ்கஸ். நீங்க வந்து ஒரு கலந்துரையாடல் மோட்ல போனோம்னா தான் கிளாஸ் வந்து கிளாஸா இருக்கும். இல்லைன்னா போன் ஒரு பக்கம் இருக்கும், நாம வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலையை பார்ப்போம், இல்ல நம்ம தூங்கிடலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஏன்னா கிளாஸ் முன்னாடி ஒரு 50 பேரை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிற பேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. நாம எங்கேயோ இருக்கோம், நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நாம எங்கேயோ இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஸோ இன்டராக்டிவா இருந்தாதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் வெதரிங். இப்ப என்ன பேசுறோம், பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க லிவிங் திங்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், ஸோ பயோட்டிக் அப்படின்னா இது இப்ப இது சொன்னது எல்லாமே முன்னாடி சொன்னது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதன் மூலமாக நடைபெற்ற வெதரிங் ப்ராசஸ், சிதைவுறுதல் ப்ராசஸால மண் உருவாகிறது. இப்ப பாக்குறது பயோட்டிக், உயிர் காரணிகள். ஓகேங்களா, உயிர் காரணிகள். இந்த பயாலஜிக்கல் வெதரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இன்வால்விங் த லிவிங் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ உயிர் உள்ள விஷயங்கள். ஓகேங்களா, சோ இந்த உயிருள்ள காரணிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ், நம்ம ரெண்டையுமே பண்ணுவோம் இல்ல. பிசிக்கல் வெதரிங் அப்படின்னா நம்ம போய் பாறைய புளி வச்சு என்ன பண்ணுவோம், உடைப்போம். அப்படி இல்ல வெடி போடுவாங்க இல்லையா, நிறைய பேர் பக்கத்துல எல்லாம் பாறைகள் இதெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வெடியெல்லாம் போட்டு வந்து பாறைகளை நம்ம காரணங்களுக்கு வேண்டி, ஓகேங்களா, நம்மளுடைய மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டி வந்து என்ன பண்றாங்கன்னா பாறைகளை வந்து உடைக்கிறோம், இல்ல வீடு கட்டுறோம், இல்ல என்னென்னவோ பண்ணுவோம் நம்ம அதை வச்சு. இந்த மாதிரியான காரணங்கள் வந்து பிசிக்கல்லையும் பண்ணுவோம், கெமிக்கலும் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, கெமிக்கலும் நம்ம பண்ணுவோம். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்களால வந்து என்ன ஆகும், பாறைகள் வந்து சிதைவுறுது இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா,
இதுல வந்து பாத்தீங்கன்னா பங்கை, பூஞ்சைகள், லைக்கின்ஸ், ஆல்கே, அடுத்து வந்து பிளான்டோட ரூட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதன் மூலமாகவும் என்னாகும், பாறைகள் வந்து சிதைவுற்று மண்ணாக வந்து மாறுது. ஓகேங்களா? சோ இந்த இதெல்லாமே வந்து பயாலஜிக்கல் வெதரிங் கீழே வரும். ஓகேங்களா? பயாலஜிக்கல் வெதரிங் கீழே வரும். இங்க வந்து கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் வந்து நடக்காது. ஆனா பாறைகள் வந்து பாறைகள் சிதைவரும். சோ இதுதான் வந்துட்டு பயாலஜிக்கல் வெதரிங் கீழே வந்துட்டு வருது. சோ இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாக்குறப்ப. ஓகே, குட். இப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் இன் இந்தியா வந்து யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? எஸ், இந்தியாவில் சாயில் சயின்ஸ், மண்ணியலின் தந்தை வந்து யாரு? இந்தியாவுல மண்ணியலுடைய தந்தை யாரு அப்படிங்கறத கொஸ்டின். சோ ஆன்சர் பதில் வெரி குட் அபிராமி, சூப்பர். அபிராமி வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க. So he is the father of soil science in India. So JW Leather. So எதுக்கெல்லாம் ஃபாதர் நீங்க வந்து மத்த ஜெனரல் பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து இந்தியாவுக்கும் பாத்துக்கோங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்தியாவில தான் இருக்கோம். அது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எல்லாம் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டினை டஃப் ஆக்கணும், நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் வரும். ஓகேவா? சோ நம்ம ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் தான் படிச்சிருப்போம். அந்த ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் அடுத்து இருக்கிற இந்தியா நம்ம சொன்ன நெகட்டிவ் கொஸ்டின் மாதிரி தான். நாட்டு அதை பார்க்காம போய் ஒரு பதில் சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரியான கொஸ்டினும். இந்தியாவை பார்க்காம டாக்குச்சியை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் டாக்குச்சியை கரெக்ட் தானே, நான் அடிச்சது கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க கொஸ்டின் என்னவா இருந்திருக்கும், இந்தியான்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ JW Leather தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி. சோ JW Leather. So he is the father of Indian soil science and agricultural chemistry. So இதுதான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல தான் வரும், டஃபா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஓகேவா? அப்ப நீங்க எல்லாத்துக்கும் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? சோ இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறைய ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்ப அது எல்லாமே கரெக்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுக்குற புக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 95% வந்துட்டு உங்களுடைய மார்க்கை இன்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் நம்ம அந்த சொல்றோம்ல, அந்த டைம் டேபிள் படி வந்து நீங்க நடக்கணும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஷெட்யூல் போடணும். அந்த ஷெட்யூல் படி வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் மஸ்ட். ஸோ இன்னைக்கு ஒரு 10 பேஜ் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 10 பேஜும் அன்னைக்கு படிச்சு முடிக்கணும். இல்ல என்னால 7 பேஜ் தான் படிக்க முடிஞ்சுச்சு வேற காரணங்களால அப்படின்னா ரிமைனிங் அந்த 3 பேஜ் இருக்குல்ல, அதை நாளைக்கு சேர்த்து வச்சு 13 பேஜா படிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சாயில் லேயர்ஸ். இதுவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இது வந்து சாயில் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. O ஹொரைசான், A ஹொரைசான், E ஹொரைசான், B ஹொரைசான், C ஹொரைசான் அண்ட் R ஹொரைசான். இதை வந்து உங்களை ஆர்டர் பண்ண சொல்லி கூட கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? OAEBCR, OAEBCR, OAEBCR. ஒண்ணு இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுங்க, அசெண்டிங் ஆர்டர், 7 வரிசை அல்லது இறங்கு வரிசை. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? தோணி கேட்டு இதை என்ன மாதிரியான ஆர்டர் வந்துட்டு அவங்க சப்ளை பண்ணி கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்கலாம். நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எடுத்து எழுத வேண்டி வரும். ஒண்ணு இந்த மாதிரியான கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து டாப்பர் லேயர் இது அப்படின்னு கேட்கலாம், இல்ல பாட்டம் லேயர் இது அப்படின்னு கேட்கலாம். சின்ன மாதிரியான கொஸ்டின்ஸும் இதுல இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம அதுல ஃபர்ஸ்ட் O ஹொரைசான் அப்படிங்கிறது வந்து இந்த டாப் மோஸ்ட் லேயர் இல்லையா? டாப் மோஸ்ட் லேயர் தான் வந்து O ஹொரைசான். ஸோ இந்த O ஹொரைசான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், O ஹொரைசான் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நத்திங் பட் ஆர்கானிக். இந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ் படிச்சோம் இல்லையா? இந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ் படிக்கிறப்ப இதுவும் பார்த்தோம். O ஹொரைசான் அப்படிங்கிறது
த டாப் மோஸ்ட் லேயர், அதுதான் வந்து ஆர்கானிக் லேயர் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஃப் லிட்டர், ஹியூமஸ், டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எங்க டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டாப் மோஸ்ட் லேயர்ல டெபாசிட் ஆயிருக்கும். இதுதான் ஓ ஹொரைசான், அதாவது ஆர்கானிக் ஹொரைசான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ த நெக்ஸ்ட் சாயில் வந்து ஏ ஹொரைசான் அப்படின்னு சொல்றாங்க, இந்த அடுத்த அடுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாண்ட்விச்சோ இல்ல நம்ம ஏதோ சாப்பிடுவோம்ல, இந்த ஐஸ்கிரீம்ல வந்து ஒரு இது டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ லேயர் லேயரா வந்திருக்கும் கசட்டா, அந்த மாதிரி. அதர்வைஸ் வேற என்ன சொல்லலாம், வேற எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கேக் வந்து நிறைய லேயர்ஸ் அந்த மாதிரி தான் சாயிலோடைய அமைப்பு இருக்கும். இந்த குறுக்கு வெட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறுக்கு வெட்டு தோட்டம் வந்து இப்படிதான் இருக்கும். சோ ஓ ஹொரைசான், ஏ ஹொரைசான் இதெல்லாமே நீங்க எக்ஸாம் ஸ்கூல்லயே வந்துருச்சு. இப்போ உங்களோட இதுலயும் படிச்சிருப்பீங்க, காலேஜ்லயும் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ரிவிஷன் தான் இல்லையா? ஏ ஹொரைசானை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து the layer is called as a top soil. ஓகேங்களா? so which layer is called as a top soil? ஓகேங்களா? அதுதான் வந்து மேல் மண் அப்படின்னு சொல்றாங்க. இத ஏ ஹொரைசான் தான் வந்து மேல் மண் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் வந்து டாப் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. so seeds germinate and plant roots grown. எங்க வந்து விதைகள் வந்து முளைக்கிறது, பிளான்டோட ரூட் வந்து எங்க இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம்னா அது எங்க இருக்கும், இந்த ஏ ஹொரைசான். ஓகேங்களா? ஸோ த டாப் மோஸ்ட் லேயர்ல தான் இருக்கும். அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும், டார்க் கலரா இருக்கும். ஏன் அந்த லேயர் டார்க் கலரா இருக்கு அப்படின்னா, மேல ஆர்கானிக் ஹொரைசான் இருக்கு இல்லைங்களா, ஹியூமஸ், அந்த ஹியூமஸோடைய அந்த சத்து இல்லைங்களா, அந்த பொருட்கள், சத்து பொருள்கள், அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீச் அவுட் ஆகி இல்ல இன்ஃபில்டர் ஆகி, இன்ஃபில்டர் லீச் அவுட்னா என்ன அர்த்தம், சோ அது வந்து ஊடுருவி. ஓகேங்களா? சோ மண்ணின் துகள்களின் மூலமாக ஊடுருவி நெக்ஸ்ட் லேயருக்கு, அந்த ஏ ஹொரைசான் லேயர்ல வந்து தங்கி இருக்கும். அதனால ஈஸியா வந்து செடிகள் வந்து வளருது, ஈஸியான வேர்கள் வந்து நல்லா பற்றி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயம் படிச்சீங்கன்னாலும் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே ஞாபகம் இருக்கும், மறந்து போயிடாது. ஓகேங்களா? சோ கான்செப்டோட படிக்கணும். ஏன் வந்து ஏ ஹொரைசான் டார்க்கா இருக்கு, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒயிட் பார்ட்டோட கேட்டு நீங்க படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுடைய புரிதல். குட். நெக்ஸ்ட் இ ஹொரைசான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இ ஹொரைசான் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா இலுவியேஷன் ஹொரைசான், அதுதான் வந்து இ ஹொரைசான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இலுவியேஷன் லேயர். சோ இது வந்து பார்த்தோம்னா லைட் கலரா இருக்கும், இது வந்து பார்த்தோம்னா லைட் கலரா இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன மாதிரியான அந்த மினரல் கண்டென்ட், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மினரல் கண்டென்ட் எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட் அண்ட் சில்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சாண்டோட காம்போசிஷனும் சில்கோட காம்போசிஷனும் அதிகமாக இருக்கும். எதில், இந்த இ ஹொரைசான்ல வந்து அது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து இதுதான் இ ஹொரைசானை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டி. இந்த பி ஹொரைசானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, this is also called as a subsoil அப்படின்னு சொல்றாங்க. So this is also called as a subsoil. It contains clay and mineral deposits. Contains clay and mineral deposits வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. clay and mineral deposits வந்துட்டு இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து subsoil அப்படின்னு சொல்றாங்க. பி ஹொரைசானை வந்துட்டு என்ன சொல்றாங்க, அடிமண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, subsoil சொல்றாங்க. So it contains clay and mineral deposits. இங்க வந்து என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் அதிகமா இருக்கும், நெக்ஸ்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் அதிகமா இருக்கும், கால்சியம் கார்பனேட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? so that it receives when mineralized water drips from the soil above. so இதுல வந்து அதிகமான பி ஹொரைசான்ல வந்து அதிகமாக காணப்படும் தாதுக்கள் அல்லது மினரல்கள் வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அயன், அலுமினியம் ஆக்சைட்ஸ், கால்சியம் கார்பனேட். அயன், அலுமினியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பி ஹொரைசான்ல அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சி ஹொரைசான். ஓகேங்களா? சி ஹொரைசான். ஸோ திஸ் ஹொரைசான் இஸ் ஆல்சோ கால்ட் ரெகோலித். ஓகேங்களா? இந்த ஹொரைசான். ஸோ தட் ஹொரைசான் இஸ் கால்ட் ரெகோலித். ஸோ ரெகோலித் அப்படிங்கிறது வந்து எந்த ஹொரைசான் சொல்றாங்கன்னா சி ஹொரைசான் தான் வந்துட்டு ரெகோலித் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா
அதாச்சும் பேரண்ட் ராக், அந்த ஆர் ஹொரைசான் இருக்கு இல்லைங்களா, பெட் ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அன்வெதர்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரண்ட் ராக் இருக்கும். ஸோ அந்த பேரண்ட் ராக்குக்கு ஜஸ்ட் எபோவ், ஓகேங்களா, அடுத்த அடுக்கு, அதற்கு மேல் இருக்கும் அடுக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, சி ஹொரைசான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப அதுல இந்த பார்ட்டிகிள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலானும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா, பெரிய பெரிய சைஸான பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜஸ்ட் அப்பதான் என்ன ஆயிருக்கும், மேலோட்டமாக சிதைவுற்ற பாறைகள், மேலோட்டமாக சிதைவுற்ற பாறைகள், புரோக்கன் பெட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ராக் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இங்க வந்து என்ன ஆயிராது, நம்மளுக்கு ரூட் வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஓகேங்களா, ரூட் வந்து என்ன ஆகாது, அதாச்சும் மரத்தினுடைய அந்த வேர் பாகம் வந்து இங்க வந்து அவ்வளவு சீக்கிரமானோ என்ன ஆகாது, ஊடுருவி உள்ளார வந்து போக முடியாது. அது மாதிரி ஆர்கானிக் மேட்ரிக் அப்படின்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எங்க இந்த சி ஹொரைசான் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து அதுக்கு அடுத்து லாஸ்ட் லேயர் இருக்கிறது வந்து ஆர் ஹொரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர் ஹொரைசானை பொறுத்த வரைக்கும் வந்து அன்வெதர்டு ராக்ஸ், சிதைவுறா பாறைகள். ஓகேங்களா, அன்வெதர்ட் ராக்ஸ், சிதைவுறா பாறைகள். அந்த பாறைகள் வந்து இந்த லேயர்ல வந்து இருக்கும். அந்த பாறை அப்படியே பாறையா இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் தான் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் சிதைவுற்று என்னாகும், மேல் அடுக்கு வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து சாயில் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சாயில் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓ ஹொரைசான், ஏ ஹொரைசான், இ, பி, சி, ஆர், ஓஏஇ, பிசிஆர், ஓஏஇ, பிசிஆர். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு 4 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான அந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் 1 hour ஓகேவா கிளாஸ் நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? If you are having any doubt, you can. இல்ல இப்ப நம்ம போயிட்டு இருக்க பேட்டர்ன் வந்து ஓகேவா, இல்ல வேற எதுவும் இந்த பேட்டர்னை மாத்தணுமா, அதுவுமே யூ கேன் ஷேர். எதுவும் கொஸ்டின் இல்லையா? 2 வகையில அமைதி இருக்கும். ஒண்ணு எதுவுமே புரியலன்னா, இல்லைன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா. இந்த அமைதியை நான் எப்படி வச்சுட்டேன், எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுவா. நோ மோர் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா? குட். Okay, so now we are moving to the next segment. Next segment அப்படின்னா சாயிலோட கான்செப்ட் அது எப்படி உருவாகுது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா குரூப்ஸ், சாயில் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுலதான் இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா. சாயில் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்ன? சாயில் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இல்ல ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்டரைட் சாயில் அண்ட் கோஸ்டல் சாயில் அப்படின்னு 4 வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ சாயில்ல வந்து நம்ம தமிழ்நாடுல சாயில 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற சாயில வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரெட் சாயில், இன்னொன்னு பிளாக் சாயில், இன்னொன்னு லேட்டரைட் சாயில், இன்னொன்னு கோஸ்டல் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இருக்கிறதுலேயும் தமிழ்நாட்டுல ரெட் சாயில் தான் வந்து அதிகமான காம்போசிஷன்ல இருக்கு. அதிகமாக காணப்படும் மண் வகை தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும் மண் வகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரெட் சாயில் இல்லையா. ஃபாலோட் பை பிளாக் சாயில். அடுத்த கட்டமா இது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் இருக்கு இல்லையா. களி, செம்மண். செம்மண் தான் இருக்கிறதுலே அதிகமான காம்போசிஷன். 62% ஆஃப் த லேண்ட். ஓகேங்களா, 62% ஆஃப் த லேண்ட் ஆக்குபைட் பை ரெட் சாயில் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் செம்மண் தான் வந்து 62% வந்து மண் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு.
நெக்ஸ்ட் பிளாக் சாயில பொறுத்த வரைக்கும் 12%, லேட்ரைட் சாயில பொறுத்த வரைக்கும் 3%, ஃபாலோட் பை கோஸ்டலை பொறுத்த வரைக்கும் 7%, கடல் புறம் இல்லையா, கோஸ்டல்னா கடல் புறம். சோ அந்த மணல் சார்ந்த பகுதிகள். இது வந்து பாத்தீங்கன்னா 9% ஆஃப் த தமிழ்நாடு வந்து ஆக்குபைட் பை கோஸ்டல் சாயில், 7% வந்து ஆக்குபைட் பை கோஸ்டல் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வச்சிருந்த முன்னாடி இருந்த அந்த ரெட் சாயில் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெட் சாயில் வந்து எகைன் கிளாசிஃபைட் இன்டு 5 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ அந்த முன்னாடி சொன்ன அந்த ரெட் சாயில் வந்து 62% வந்து ரெட் சாயில் தான் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த பர்சன்டேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஒரு 4 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம். ஸோ ரெட் சாயில் வந்து 62% இருக்கு அப்படின்னு பார்த்தோம் தமிழ்நாட்டுல. இந்த 62% ஆஃப் த ரெட் சாயில் ஓகேவா எங்க வந்து எகைன் வந்து பிரிக்கிறாங்க, ஒரு 5 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய அந்த சாயில் ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் காம்போனன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, சாயிலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி எகைன் 5 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, அதுல வந்து ஒண்ணு ரெட் லூமி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட் லூமி. அந்த ரெட் லூமி சாயில பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஒரு கொஸ்டின், இதை பார்த்த உடனே ஒரு கொஸ்டின் ஞாபகம் வருது. ஸோ யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். விச் டைப் ஆஃப் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த கிராப் கல்டிவேஷன்? எந்த மண் வகை, இது நீங்க ஈவன் +1 +2 வந்து நீங்க அக்ரி எடுத்திருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா அங்கேயே படிச்சுப்பீங்க. ஓகேவா, எந்த மண் வகை பயிர் வளர்ச்சிக்கு உகந்த மண் வகை எது? பயிர் வளர்ச்சிக்கு உகந்த மண் வகை எது? which type of soil is suitable? Red soil, sandy loam soil, clay soil, sandy loam. Very good. So இதுல எது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா, ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் we are happy. ஓகேவா, எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து எந்த மண் வகை வந்து பயிர் வளர்ச்சிக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமி சாயில். ப்ளீஸ் நோட் டவுன். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு பேசுறதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு படிக்கிற இந்த கிளாஸையே வந்து எகைன் ரிவைஸ் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு ஓகேவா. ஸோ இப்ப என்ன பேசுறோம், லூமி சாயில். எந்த சாயில் வந்து பயிர் வளர்ச்சிக்கு வந்து உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயிர்களின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கும் மண் வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா லூமி சாயில். லூமி சாயில் அதுதான் வந்து அனைத்து பயிர்களின் வளர்ச்சிக்கும் உகந்த மண் வகையாக கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, இதுதான் ரிசர்ச் சயின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் சாயில் எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம், 5 டைப்ஸா பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஓகேவா, அதுல ரெட் லூமி அப்படிங்கறதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் அதிகமாக தமிழ்நாட்டுல காணப்படுற மண் வகைகள்ல ரெட் சாயில் தான் 62% அப்படின்னு பார்த்தோம். அந்த 62% எகைன் கிளாசிஃபை பண்றோம் 100% அப்படின்னா ரெட் லூமி அப்படின்னு வரும். ஸோ அந்த ரெட் லூமி சாயில் வந்து 30% வந்து ரெட் லூமி சாயில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஃபிளவர் கிராப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் வந்து ஆயிலி சீட் கிராப்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பல்சஸ், ஸோ கேஷ் கிராப்ஸ், நிறைய கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ இந்த மாதிரியான சாயில் இதுலதான் வந்து அதிகமா நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும் ரெட் லூமி சாயில தான். இந்த ரெட் லூமி சாயில் வந்து 30% வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரெட் ஸ்டெரைல். ரெட் ஸ்டெரைல் சாயில் வந்து 6%. அட் த சேம் டைம் ரெட் சாண்டியும் 6% தான். தின் ரெட் வந்து 2%. அண்ட் டீப் ரெட் லூமி சாயில். டீப் ரெட் லூமி சாயில் வந்து பார்த்தோம்னா 8% வந்து இருக்கு. ஓகேங்களா, டீப் ரெட் லூமி சாயில் வந்து 8% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாடுடைய மண் வகைகளை கிளாசிஃபை பண்றப்போ வகைப்பாடு பல வகைகளாக பிரிக்கும் பொழுது இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம இது பார்த்தது வந்து ஐசிஏவோட கிளாசிபிகேஷன் பார்த்தோம். நவ் வி ஆர் இன்
USDA சிஸ்டம் ஆஃப் சாயில் கிளாசிபிகேஷன் வந்து பாக்குறோம். ஓகேங்களா, டாக்ஸானமி படி வந்து பாக்குறப்ப USDA சிஸ்டம் ஆஃப் சாயில் கிளாசிபிகேஷன் அந்த டாக்ஸானமி வச்சு பாக்குறப்ப the soil of Tamil Nadu are classified into 6 orders. ஓகேவா, சோ எந்தெந்த ஆர்டர்ல எல்லாம் வந்து 6 ஆர்டரா வந்து பிரிக்கிறாங்க. USDA கிளாசிபிகேஷனை வச்சு பாக்குறப்போ தமிழ்நாடோட சாயில 6 டைப்ஸா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்னு வந்து எம்டி சால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் மீன் பை எம்டி சால்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம் கண்டிப்பா. ஓகேவா, ஸோ வாட் இஸ் மீன் பை எம்டி சால்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து USDA சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். USDA சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஃபார் USDA? What is the expansion for USDA? USDA அப்படிங்கிறது இல்லையா, ஸோ அதோடைய எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரியெல்லாம் தான் கொஸ்டின் வரும் இல்ல. நபார்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இந்த மாதிரி WTO-னா என்ன அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ USDA அப்படின்னு நம்ம பாக்குறோம். வெரி குட் சங்கீத், வெரி குட், சூப்பர். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், யுனைடெட் ஸ்டேட் Department of Agriculture, United States Department of Agriculture. So please note it. So United States Department of Agriculture. So அதுதான் வந்து USDA உடைய எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு சாயிலோடைய அந்த இதான் தமிழ்நாடுடைய சாயில வந்து 6 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேவா, 6 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா எம்டி சால்ஸ், insecti salts, alphi salts, mulli salts, alti salts and verti salts அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறதுலாம் பாத்துக்கோங்க. ஸோ மேக்சிமம் வந்து எதுல அதிகமா நம்ம தமிழ்நாடுல எந்த ஆர்டர் ஆஃப் சாயில் அதிகமா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா the answer is insecti salts. The answer is insecti salts. ஓகேங்களா, ஏன்னா அதுதான் 50% ஆஃப் த ஏரியா வந்து கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறதால the answer is insecti salts. Followed by alphi salts. Alphi salts covered 30% of the area. 30% of the area. ஓகேங்களா, சோ mulli salts வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கு. mulli salts வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா, இருக்கிறதே ரொம்ப குறைவாக காணப்படும் மண்வகை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து mulli salts அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so now we are moving to, so what is empty salts? What is empty salts? alti salts, verti salts இதெல்லாமே என்ன அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா, சோ இன்செப்டி சால்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அப்படின்னா என்னன்னா மாடரேட்லி டீப் ரெட் லேட்ரைட் அண்ட் பிளாக் சாயில்ஸ். ஓகேங்களா, சோ அதாச்சும் ரெட் சாயில், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுமே வந்து ரெட் சாயில் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ அந்த ரெட் சாயில் தான் வந்து இன்செப்டி சால்ட்ஸ்ல வருது. ஓகேங்களா, செல்மன் அதுதான் வந்து இன்செப்டிக் சால்ட்ஸ் குள்ளார வந்து வருது. டீப் ரெட் லேட்ரைட் அண்ட் பிளாக் சாயில்ஸ் அதுதான் வந்து இன்செப்டி சால்ட்ஸ் குள்ளார வராங்க. நெக்ஸ்ட் அல்பி சால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீப் ரெட் அண்ட் லேட்ரைட் சாயில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அல்பி சால்ட்ஸ் வந்து ஹைலி வெதர்ட் லேட்ரைட் சாயில்ஸ் ஆர் கால்ட் அல்பி சால்ட்ஸ். வெர்டி சால்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ரோக சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரோகு சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க வெர்டி சால்ட்ஸோட இன்னொரு பேரு. இது வந்து டீப் பிளாக் காட்டன் சாயில். ஓகேங்களா, சோ ஓல்ட் அலூவியல் சாயில்ஸ் இது எல்லாமே வந்து வெர்டி சால்ட்ஸ் குள்ளார, அதாச்சும் பிளாக் சாயில் சொல்றோம் இல்லைங்களா, பிளாக் காட்டன் சாயில் அந்த களிமண், இது எல்லாமே வந்து வெர்டி சால்ட்ஸ் குள்ளார வருது. எம்டி சால்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யங் ரிவர் அலூவியம் சாண்டி அண்ட் எரோடட் ரெட் அண்ட் லேட்ரைட் சாயில்ஸ் வந்துட்டு எம்டி சால்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும் அப்படிங்கறதால இந்த ஸ்லைட் வச்சோம். லெஸ் டெவலப்டு இருக்கிறதுல ஏன்னு ரொம்ப யங்கஸ்ட் சாயில் லெஸ் டெவலப்டு, இன்னும் ஒண்ணுமே அது டெவலப்பே ஆகல, சாயிலாவே ஆகல, இல்ல இப்பதான் ரீசெண்டா தான் அந்த சாயிலுங்கிற அந்த ஒரு ஃபார்முக்கே வந்திருக்கு, உருவுக்கே வந்திருக்கு அப்படிங்கிறது எம்டி சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எம்டி சால்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இப்பதான் என்டர் ஆகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்பதான் என்டர் ஆகுது எதுக்குள்ள, சாயில் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயும் இப்பதான் என்டர் ஆகுது. அதான் ரீசன்ட் சாயில்ஸ். ஸோ அதுதான் வந்து எம்டி சால்ட்ஸ், இப்பதான் என்டர் ஆகுது, அதுதான் வந்து எம்டி சால்ட்ஸ். அது வந்து
லெஸ் டெவலப்டு சாயில். லெஸ் டெவலப்டு சாயில் வந்து எம்டி சால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹிஸ்டோசால்ஸ். ஹிஸ்டோசால்ஸ். சோ இந்த 12மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாக்குறீங்க இல்லையா டைப்ஸ், ஒரு 12 டைப்ஸ். இந்த 12 டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ISDA கிளாசிபிகேஷன்ல அந்த டாக்ஸானமிக் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு 12 வகைகள் தான் வந்து இருக்கு. அந்த ஆர்டர்ல இந்த 12 வகைகள் தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 12 வகைகள் வந்து என்ன, அந்த வகைகள் வந்து என்னென்ன சாயில வந்து நேம் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மஸ்டான. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதுல என்டி சால்ட் அப்படின்னு சொல்றது வந்து ரீசெண்டான உருவாகிற சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஹிஸ்டோசால்ஸ். சோ ஹிஸ்டோசால்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கண்டென்ட், அதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து வெட் கண்டிஷனாவே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு பேர் தான் வந்து ஹிஸ்டோசால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஹிஸ்டோசால்ஸ் வந்து அதிகமாக எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல. அது மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல, ஓகேங்களா? எங்கெல்லாம் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன இருக்கும்னா மனிதர்களின் செயல்பாடு. ஓகேங்களா? சோ ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய இதையும் படிப்போம், நம்மளுடைய அந்த பொல்யூஷன் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து படிப்போம் நம்ம. ஓகேங்களா? சோ ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி வந்து எங்க கம்மியா இருக்கோ, குறைவாக உள்ளதோ அங்கு வந்து இந்த ஹிஸ்டோசால்ஸோடைய பிரசன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கே ஆர்கானிக் மேட்டர் நம்ம எதுவுமே வந்து என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா அதை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம், நம்மளோட மண்ணை வந்து என்ன பண்றோம், ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். சோ அது வந்து ஹிஸ்டோசால்ஸ்ல நடந்திருக்காது. அதுதான் வந்து ஹிஸ்டோசால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெல்லி சால்ஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் வந்து என்னது, ஜெல்லி சால்ஸ். சோ வாட் இஸ் மீன் பை ஜெல்லி சால்ஸ் அப்படின்னா அது வந்து பெர்மாஃப்ராஸ்ட் ஆர் வெரி கோல்டு. ஓகேவா? அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உறைஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெர்மாஃப்ராஸ்ட் ஆர் வெரி கோல்டு அந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிற சாயில் வந்து ஜெல்லி சால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெல்லு மாதிரி உறைஞ்சிருக்கும், அதான் மீனிங். ஓகேங்களா? ஜெல்லு மாதிரி உறைஞ்சிரும். ஸோ ஜெல்லி சால்ஸ் அது எல்லாம் வேணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஏரிடி சால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏரிக் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், இது ஈஸியா தெரியும். ஏரிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரையா இருக்கும். ஸோ டெசர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறது தான் வந்துட்டு ஏரிடி சால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அல்பி சால்ஸ். ஸோ அல்பி சால்ஸை பொறுத்த வரைக்கும் மைல்ட்லி அசிடிக்கா இருக்கும், கிளே மாய்ஸ்டா இருக்கும். அதாவது அல்பி சால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அல்பி சால்ஸ். ஸோ அல்பி சால்ஸை பொறுத்த வரைக்கும் அல்பி சால் வந்து மைல்ட் ஆசிடா இருந்த மாதிரி அல்பி சால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி ஆசிடா இருக்கும், கிளே சாயிலா இருக்கும். So wet, warm, acid, silicate and oxidized. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்பி சால்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒண்ணு எந்த சாயில் வந்து அதிகமா அதோட மீனிங் என்ன, அந்த சாயிலோட மீனிங் டைப் என்ன அப்படின்னு பாக்குறது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் சோ இந்த மாதிரியான சாயில் டைப்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில். ஓகேங்களா? அதோடைய குணாதிசயம், அந்த சாயில் டைப்போடைய குணாதிசயம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாயில்ல இருந்து. சோ இந்த ஸ்லைடுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப ஹைலி டெவலப்டுன்னு என்ன அர்த்தம், முழுமையடைந்த மண். ஓகேங்களா? முழுமையாக உருவாகிய முழுமை அடைந்த மண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சிசால்ஸ் தான் வந்து முழுமையடைந்த மண். எப்படி என்டி சால்ஸ் வந்துட்டு அப்பதான் ரீசெண்டா உருவான மண்ணுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஆக்சிசால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டெவலப்டு சாயில்ஸ். ஓகேங்களா? ஹைலி டெவலப்டு சாயில்ஸ் வந்து ஆக்சிசால்ஸ் தான் வந்து ஹைலி டெவலப்டு சாயில்ஸ். சோ அதே மாதிரி வந்து லோயர் லைன்ல வந்து பார்த்தோம்னா ஆன்டி சால்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ ஆன்டி சால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வால்கானிக் அண்ட் மைல்டு வெதரிங். ஓகேங்களா? அந்த எரிமலை அந்த எரிமலை வெடிப்புல இருந்து வந்திருக்கும் இல்லைங்களா, சோ அந்த லாவா அதன் மூலமாக வந்துட்டு உருவான அந்த மண் வந்து ஆன்டி சால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து மைல்டா தான் வந்து வெதர் ஆயிருக்கும். ஜஸ்ட் அப்பதான் சிதைவுறுதலுக்கு வந்துட்டு தயாராகி இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து அந்த எரிமலை வெடிப்பு அது எல்லாமே வந்து இக்னேசியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே நெக்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அதை இன்னைக்கே டைம் இருந்ததுன்னா பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? சோ அது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்ல வரும், இக்னேசியஸ், செடிமெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? அது வந்து ஆன்டி சால்ஸை பொறுத்த வரைக்கும் வால்கானிக் ஆர் மைல்டு வெதரிங்ல வருது வந்து ஆன்டி சால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்செப்டிசால்ஸ். ஸோ இன்செப்டிசால்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு
அந்த பி ஹொரைசான் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதாச்சும் பி ஹொரைசான் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா சப் சாயில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சப் சாயில் அதுதான் வந்து அடிமண் அப்படின்னு பார்த்தோம். ஏ ஹொரைசான் தான் வந்துட்டு டாப்பர் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஓ ஹொரைசான் கற்றுக்கிறது ஏ ஹொரைசான். ஸோ இந்த இன்செக்டிசாய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பி ஹொரைசான் வந்து டெவலப் ஆயிருக்காரு. பி ஹொரைசான் டெவலப் ஆயிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்செக்டிசாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெர்டிசாய்ட். ஸோ வெர்டிசாலை பொறுத்த வரைக்கும் வந்து கிளே. ஓகேங்களா? ஸோ ஸ்வெல்லிங், கிளே, ஹை பேஸ், ட்ரை சீசன். இது நம்ம கிளே அப்படின்னாலேயும் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு அக்ரி கிராஜுவேட் ஆர் ஹார்டி கிராஜுவேட்னா வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கிளே சாயில பத்தி. இல்லையா? அது வந்து வறண்டு போன பூமியில வந்து அது என்னாகும், சுருங்கிடும் இல்லையா? இதுவே வெட் சீசன்ல நல்ல தண்ணி பாய்ச்சி இருந்தது அப்படின்னா அது வந்து என்னாகும், விரிவடையும். அந்த சாயில் பார்ட்டிகள் வந்து என்னாகும், கான்ட்ராஸ்டா நடக்கும். அந்த சுருக்கம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்கி விடுகிற கெப்பாசிட்டி வந்து எந்த மண்ணிற்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்மளோட பிளாக் சாயில் தான். ஓகேவா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? ஒரு மண் வந்து தண்ணி அதிகமா தேங்கி இருக்கிற சமயத்திலயோ இல்ல தண்ணி வந்து ஃபுல்லா அந்த கரெக்டான ஃபீல்டு கெப்பாசிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல என்ன இருக்கும், அந்த வெர்டிசால் வந்து கரெக்டாகவும் விரிவடைந்து இருக்கும். ஓகேவா? இதுவேனும் ட்ரை சீசன்ல எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தண்ணி வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி விட கீழே போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாவே வந்து அதோட மேக்ரோபோர் மைக்ரோபோர் எல்லா போருமே வந்து எம்டியா இருக்கு, தண்ணி ஈரப்பதமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா கிளே சாயில் வந்து சுருங்கி விரிவடையும். ஓகேங்களா? வெடா விட்டுரும். நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த பிளாக் சாயில், பிளாக் காட்டன் சாயில் இதெல்லாமே எங்கெல்லாம் நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்களோ அங்க பாத்தீங்கன்னா ட்ரை சீசன்ல வந்து அங்கேயே வந்து வெடா விட்டுருக்கும், விரிப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சீசன்ல அந்த தண்ணி இருக்கிற சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொதன்னு மண்ணு வந்து விரிவடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்வெல்லிங். ஸோ அந்த கான்ட்ரரி வந்து எந்த சாயிலுக்கு வந்து அதோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளோட வெர்டிசாலுடைய கேரக்டர் அது. ஓகேங்களா? பிளாக் காட்டன் சாயில், அது பிளாக் சாயிலுடைய கேரக்டர் அது. ஓகே, குட். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மொல்லி சால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மொல்லி சால்ஸ். ஓகேங்களா? ஸோ மொல்லி சால்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தட் இஸ் சாஃப்ட், தட் இஸ் சாஃப்ட், டார்க். ஓகேங்களா? சாஃப்டா இருக்கும், டார்க்கா இருக்கும், செமி ஏரிடா இருக்கும். ஓகேங்களா? செமி ஏரிட் டு மாய்ஸ்ட் கண்டிஷனா இருக்கும். ஸோ நம்மளோட கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய கிராஸ் லேண்ட்ஸ். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மொல்லி சால்ஸ் தான் வந்து காணப்படும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொல்லி சால்ஸ் ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேஸ் அமௌண்ட் தான் மொல்லி சால்ஸ் இருக்கு. ஓகேங்களா? USDA கிளாசிபிகேஷன் படி நம்ம வந்து இப்போ ஆர்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்போடோ சால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போடோ சால்ஸ். ஸோ ஸ்போடோ சால்ஸ் அப்படிங்கிறது ஸ்போடிக், கூல், வெட், சாண்ட், ஆசிட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல வந்து அதிகமா காணப்படும். ஓகேவா? ஸோ இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நம்ம அந்த ஊசி இலை காடுகள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஊசி இலை காடுகள். ஸோ அந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு அதிகமாக காணப்படும் மண் வகை கோனிஃபரஸ் சாயில். அந்த சதுப்பு நிலம் கிடையாது இது. ஸோ கோனிஃபரஸ் ஊசி இலை காடுகளில் காணப்படும் அதிக வகையான மண் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்போடோ சால்ஸ். அது வந்து ஸ்போடோ சால்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? ஆக்சி சால்ஸ் பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? குட். ஸோ இதுதான் வந்து ICAR கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில் இன் இந்தியா. முன்னாடி பார்த்தது தமிழ்நாடு, இப்ப பாக்குறது இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் USDA அக்கார்டிங் டு த USDA சாயில் டாக்ஸானமி, ஸோ த சாயில் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 8 டிஃபரெண்ட் பார்ட்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ICAR வந்து இந்தியாவின் மண் வகைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து 8. தமிழ்நாடு கேட்டாங்கன்னா 6, 6. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் ICAR வந்து மண் வகைகளை எத்தனை வகைகளாக கூறுகளாக பிரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல ICAR கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் USDA ஆகட்டும் இல்ல நார்மலா இருந்தாலுமே எத்தனை வகைகளா பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மண் வகையை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து 6 இல்லையா? ஸோ USDA கிளாசிபிகேஷன் அக்கார்டிங் டு USDA கிளாசிபிகேஷன் படி வந்து தமிழ்நாட்டுல மண் வகைகளை
6ஆக பிரிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, 8 வகைகளாக பிரிக்கிறாங்க. அவுட் ஆஃப் 12 நம்ம மொத்தமா வந்து 12 இருக்குன்னு பார்த்தோம். USDA கிளாசிபிகேஷன் படி நம்மளுடைய சாயில் டாக்ஸானமி ஆர்டர் வந்து 12 இருந்துச்சு. ஸோ அந்த 12ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐசிஆர் பேஸ்ட் ஆன் ஐசிஆர் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த USDA கிரைட்டீரியா படி வச்சு பாக்குறப்ப எத்தனை டைப்பா பிரிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ தட் இஸ் 8. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் இன்செப்டிசால்ஸ். ஸோ இன்செப்டிசால்ஸ் தான் வந்து அதிகமா காணப்படுது தமிழ்நாடு இந்தியால. ஃபாலோட் பை என்டிசால்ஸ். ஸோ என்டிசால்ஸ் 28%. அல்பிசால்ஸ் that is 13%. Vertisols, eridisols, altisols, mollisols. ஓகேங்களா. ஸோ அதர் டைப்ஸ் வந்து நம்ம இருக்கு 2.92% இருக்கு. இந்த 8 டைப்ஸா தான் வந்துட்டு பிரிக்கிறாங்க சாயில. ஓகேவா. ஓகே, ஸோ சாயில் சயின்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம். ஸோ த சாயில், த ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் கிளாசிபிகேஷன். The first scientific classification of soil was done by Vasily Dakuchi. So, அவர் தான் வந்து father of soil science அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So, the first scientific classification of soil was done by Vasily Dakuchi. ஓகேங்களா, Vasily Dakuchi. So, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், so the Indian ICR எக்ஸ்பிரஷன் வந்து Indian Council of Agriculture and Research. Indian Council of Agriculture and Research has classified the soils into 8 categories. ஓகேங்களா. So 8 categories வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, alluvial soil, black cotton soil, red and yellow soil, laterite soil, mountainous or forest soil, arid or desert soil, saline and alkaline soil. So PT and marshy soil. ஓகேங்களா. இந்த PT and marshy அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த PT and marshy soil தான் வந்து ஆர்கானிக் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்னா, இன் ஜென்ரல் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் வந்துட்டு இன் ஜென்ரலா எல்லா சாயிலும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5% இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, 5% இருக்கும், மேக்ஸிமமா 5%. ஆனா இந்த PT அண்ட் மார்சி சாயில பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கண்டென்ட் மோர் தென் 30% இருக்கும். ஓகேங்களா. ஸோ 25 to 30%, ஈவன் 35% கூட இருக்கும். மோர் தென் 25% ஆஃப் த சாயில் கண்டெய்ன்ஸ் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் கம்போசிஷன் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 25%, மோர் தென் 25% இருக்கும் இந்த சாயில்ல, இந்த பிடி சாயில் அண்ட் மார்சி சாயில்ல. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அது எல்லாமே வந்து எதுல வருது, ஸோ இந்த 8 டைப்ஸா தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, ICR வந்து கிளாசிஃபை பண்றாங்க நம்மளுடைய இந்தியன் சாயில. இந்த 8 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா. குட். ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? Any doubt with this? Okay, we'll move to the next. It's more important question. Soil, the renewable energy or non-renewable energy. மண் என்பது புதுப்பிக்கத்தக்க ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், புதுப்பிக்கத்தக்க ஒரு வளம். புதுப்பிக்கத்தக்க வளம் இல்லை, புதுப்பிக்க இயலாத வளம். எது கரெக்ட்? ரெனியூவபிளா நான் ரெனியூவபிள்? இது வந்து நம்ம தமிழ் நம்ம பேப்பர்ல மெயின் பேப்பர்லயும் வர வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின். அதே சமயத்துல நம்மளுடைய பேப்பர் 2லயும் வர சான்ஸ் இருக்கு, அதிகமான சான்சஸ் இருக்கு. நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2லயும் வர சான்ஸ் இருக்கு. ஜியாகிரபில வரும். வெரி குட் அருண்குமார். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். சூப்பர். மாற்று கருத்து எதுவும் இருக்கா அருண்குமார் சொன்னதுக்கு? மாற்று கருத்து வேற யாரும் இல்லப்பா, அது ரெனியூவபிள் எனர்ஜி தான் அப்படி சொல்லி சொல்ல வரீங்களா? சூப்பர்.
ஓகே, சோ அருண்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா எப்படி நீங்க நான் ரெனியூவபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னு? வாய்ப்பு இருக்கா? How we are saying the soil is a non-renewable resource. Soil is a non-renewable resource அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கான காரணம் how. ஏன்னா அந்த how பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேற எதையாவது கொடுத்து நம்மள்ட்ட வந்து வேற கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னாலும் we can say the answer இல்லையா? அப்ப அதுக்கான அந்த காரணம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியானும் அனுப்பிடலாம் அப்படிங்கிறதான். ஓகேவா? ஏதாவது பதில் இருக்கா அதுக்கு? பதில் தெரியலையா? குட். எனிவே குட் ட்ரை. சோ எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ எஸ் வினிதா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், வெரி குட். எப்படி ஒரு ரிசோர்ஸ ரெனியூவபிளா இல்ல நான் ரெனியூவபிளா, ஒரு வளத்தினை புதுப்பிக்கத்தக்க வளமா இல்ல புதுப்பிக்க இயலாத வளமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனின் வாழ்நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? மனிதனின் வாழ்நாள், because it takes very long time to form. Yeah, very good answer Divya. Super. கரெக்டான ஆன்சர் அதுதான். கரெக்டா திவ்யா சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இட் டேக்ஸ் லாங் டைம் ஆர் லாங் பீரியட் டு ஃபார்ம் ஆர் ரீஜெனரேட். ஓகேவா? ஒரு மண்ணை நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா அந்த வளத்தை வந்து நம்மளுடைய வாழ்நாளுக்குள்ளார, மனிதனின் வாழ்நாளுக்குள், ஓகேங்களா, அதை வந்து அவங்களால திரும்பியும் க்ரோ பண்ண முடியும், அதர்வைஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும், எகெயின் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வளங்கள் அனைத்தும் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்கு கீழே வரும். அந்த வளங்கள் அனைத்தும் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிசோர்ஸ்னா, நம்மளுடைய வாழ்நாளுக்குள்ளாக நம்மளால திரும்பியும் அதை ஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்னு வர்ற வளங்கள், அந்த ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா? So those resources are comes under non-renewable resources. Those resources are comes under non-renewable resources. இதுதான் definition. ஓகேவா? So this is the definition for renewable or non-renewable resource. ஓகேங்களா? So the resources இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்நாளுக்குள் நம்மளால் again ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஜெனரேட் பண்ண முடியுமோ, those resources are renewable. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி இருக்கு. ஸோ வாட்டர் இஸ் renewable or non renewable? எது கரெக்ட் ஆன்சர்? which one is correct answer? வாட்டர். சாயில் வந்து நான் ரெனியூவபிள். ஏன்னா முன்னாடியே சொன்னோம், ஒரு சாயில் வந்து ஃபார்ம் ஆகணும்னா 300 to renewable. வெரி குட் சமீர். ஸோ வாட்டர் இஸ் renewable. திவ்யா வெரி குட். ஸோ வாட்டர் இஸ் renewable. வாட்டர் இஸ் renewable. ஓகேங்களா? ஸோ ஒரு மண் உருவாவதற்கு 300 வருடங்களிலிருந்து 1000 ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? 300 to 1000 years we have to wait to form a soil. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்ஃபெக்டா ஒரு மண் அப்படின்னு அது வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த மண் உருவாகிறதுக்கு எத்தனை வருடங்கள் வந்து நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா 300 1000 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தாதான் அந்த மண்ணு வந்து உருவாகும். அப்ப அதனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா சாயில வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்நாள் எவ்வளவு, சோ அவருடைய மனிதர்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ LPR, ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், LEB அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் ஒரு இடத்தில் பிறக்கும் பொழுது அவன் இத்தனை ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்வதற்கு தகுதி உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த LEB லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகேங்களா? ஸோ ஒருவர் ஒரு இடத்தில், இப்ப மதுரையில நான் பிறக்கிறேன் அப்படின்னா பிறக்கிறப்ப அந்த மனிதர்கள் வந்து அந்த ஊர்ல இறப்பு விகிதம், அந்த டெத் ரேட் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. மார்டாலிட்டி ரேட் அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. பண்றப்ப
எவ்வளவு வருடங்கள் அவனால உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதுல திடீர்னு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க திடீர்னு, இல்ல வேற ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ், அதெல்லாம் கிடையாது கணக்குல. ஓகேங்களா, ஒரு மனுஷன் வந்து இந்த ஊர்ல இந்தியாவில பிறந்தா எவ்வளவு வருஷம் வாழ முடியும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் மாறும், அது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறும். ஓகேவா, இது எல்லாமே வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிப்போம். எங்க பார்ப்போம், நம்மளுடைய பேப்பர் 2 வருது இல்லைங்களா, நம்ம பேப்பர் 2ல இந்தியன் அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்ப்போம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2008ல வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் 2018ல வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேவா, ஸோ அது நம்மளோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து சேர்ந்து பண்ணது. ஈவன் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகேங்களா, இதுல அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் எழுதுறதுலையும் HDR இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் எழுதுறதுல வந்து நாங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகேங்களா, ஸோ தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ ஒர்க் பண்றப்போ ஸோ நாங்க வந்து முன்னாடி நின்று அதை பண்ணணும், அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணோம் அந்த டைம்ல. அப்ப ராமநாதபுரம், நெக்ஸ்ட் வந்து சிவகங்கை, திண்டுக்கல், திருவண்ணாமலை, கரூர், இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ், மதுரை, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதுல ஸ்டேட்டோட ரிப்போர்ட்டும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தோம். சோ அது எல்லாமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு இப்ப 9th யூனிட்ல லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அடுத்த சப்சிக்வெண்ட் யூனிட்ல எக்ஸாம்ஸ்ல வந்து அது இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா, திருக்குறள் சேர்க்கிறப்ப அதுவும் வந்துச்சு, சேர்த்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுல வந்து இந்த HDR இந்த மாதிரியே தான் வரும். ஓகேங்களா, ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஓகேங்களா, ஸோ மார்டாலிட்டி ரேட்டு, பர்த் ரேட், ஸோ இது எல்லாமே வரும். இது எல்லாமே நம்ம அதுல பார்ப்போம், அங்கே பாக்குறப்ப பார்ப்போம். இது எல்லாமே வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இது எல்லாமே பார்ப்போம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மண் உருவாகிறது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வச்சு சொல்றாங்க அப்படின்னும், அப்ப மனிதனுடைய வாழ்நாள் கண்டிப்பா 300 வருஷம் கிடையாது அப்படிங்கறதால சாயில் இஸ் கால்ட் அஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ இதையே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஏன், இப்ப நாம வந்து தண்ணியை யூஸ் பண்றோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ த்ரூ ரெயின் வி கேன் கெட் இட் பேக் இல்லையா, திரும்ப நமக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் கிடைக்கும். மழை பெய்கிறதால, மழைப்பொழிவை நம்ம வந்து உருவாக்குறதால வந்து நமக்கு திரும்பியும் கிடைக்கும். இப்ப கேரட் இருக்கு, ஒரு கேரட் நான் எடுக்கிறேன், ஒரு கேரட்டை சாப்பிட்டேன்னா ஓகேவா, அப்ப அது ரெனியூவபிளா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தட் இஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஏன்னா என்னுடைய டென்யூர்க்குள்ளார, என்னுடைய வாழ்நாளுக்குள்ளார ஐ கேன் க்ரோ இட் இல்ல, ஸோ ஐ கேன் ஜெனரேட் இட் அப்படிங்கிறப்ப அது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஓகேங்களா, கவு, மீட், ஃபிஷ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெனியூவபிள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், ஃபாசல் ஃபியூயல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபாசல் ஃபியூயல்ஸ்ல வந்து இந்த நிலக்கரி, நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கு, நம்மளுடைய பெட்ரோல், டீசல், இந்த ஃபாசல் ஃபியூயல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகேங்களா, ஸோ அந்த எரிசக்திகளை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னு திரும்பவும் வித்தின் அவர் டென்யூர் பீரியட் ஆஃப் டென்யூருக்குள்ளார உருவாக்க முடியாது, நம்ம வாழ்நாளுக்குள்ளார உருவாக்க முடியாது. ஸோ விச் டேக்ஸ் நியர்லி 400 to 1000 years to regenerate. ஓகேங்களா, திரும்பவும் அது வரணும் அப்படின்னா, அது உருவாக்கணும் அப்படின்னா we have to wait for 400 to 1000 years. ஒரு 400 வருடங்களில் இருந்து 1000 வருடங்கள் வெயிட் பண்ணாதான் வந்து அந்த மாதிரியான சக்திகள், எரிசக்திகள், ஓகேங்களா, எரிபொருள்கள், கேஸ் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், இதெல்லாமே உருவாகும். அப்ப those things, ஓகேங்களா, so those resources are comes at non-renewable resources. ஓகேங்களா, so அந்த ரிசோர்சஸ் வந்துட்டு நான் ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? குட். ஸோ இப்போ நாம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து ஒரு ராக் பத்தி பேசணும் இல்லையா, ஃபார்மேஷன் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ், அதாவது ஒரு 3 வகையான பாறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாறைகளுடைய வகைகள்ல படிக்கிறப்ப மைட்லி உங்களுக்கு இதுல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாறைகள்ல வந்து இந்த 3 வகைகள் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ மெட்டாமார்பிக் ராக்ஸ், இன்னொன்று வந்து செடிமெண்ட் ராக்ஸ், நெக்ஸ்ட் இக்னேசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இக்னேசியஸ் ராக்ஸ் வந்துட்டு எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இக்னேசியஸ் ராக்ஸ் வந்துட்டு எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் செடிமெண்ட் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து படிவ பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. படிவ பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஸோ இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ் வந்துட்டு உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மெட்டாமார்பிக் ராக்ஸ் வந்து உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். ராக்ஸ் வந்து 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது எது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்னேசியஸ் ராக்ஸ், செடிமெண்டல் ராக்ஸ், நெக்ஸ்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ். இந்த 3 வகைகளாக வந்து பாறைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 வகைகளாக பாறைகளை பிரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இக்னேசியஸ் ராக்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ எரிமலை குழம்பு வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய சாயிலுடைய அந்த எர்த்துல சப் எர்த்துல வந்து என்ன இருக்கும்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து அதற்கு எங்கேயாவது ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி நடக்கிறப்ப அது வெளியில வரும். ஓகேங்களா, ஸோ வெளியில வந்து அது என்ன ஆகும்னா வெளி நிலப்பரப்பில், ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா என்ன அர்த்தம், புவியின் மேற்பரப்பில் வந்து அந்த மேக்மா வந்து படிஞ்சு கூலாயிடுச்சு, வெடிச்சு செதறி, வால்கனோ வந்து வெடிச்சு செதறி என்ன ஆகுது, அந்த எரிமலை குழம்பு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல படிஞ்சு அது வந்து கூலாகி சொலிடிஃபை ஆயிடுச்சு, திண்ம பொருளாக மாற்றப்பட்டது அப்படின்னா அந்த ராக் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரூசிவ் அப்படின்னா வெளிப்புறத்தில் புவியின் வெளிப்புறத்தில் நம் கண்ணுக்கு தென்படும் வகையில் அந்த பாறையானது படிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இது வேணும் அந்த மேக்மா. சோ அந்த இன்சைட் த எர்த், ஓகேங்களா, ஒரு புவியின் பல அடுக்குகள் இருக்கு இல்லையா, புவியோடைய அடுக்குகள் வந்து பல அடுக்குகள் இருக்கு. அதை நம்ம வந்து ஜியாகிரபி படிக்கிறப்ப அதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுல பல அடுக்குகள்ல சோ மைய அடுக்குகள் அந்த மாதிரி வந்து வெளிப்புறத்துல வந்து வெளியே வராம உள்ளுக்குள்ளேயே உள்ள இருந்து வெளியில வரப்பேனும் அது என்ன ஆகுது, கூல் ஆகி கம்ப்ரஸ் ஆகி அங்கேயே வந்து பாறைகளாக படிஞ்சிருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏர் எல்லாம் உழுவோம்ல, அப்ப என்ன ஆகும், கீழே இதாகும்னு சொல்லுவாங்க, அந்த இது கல்லு வந்து தடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்ல கிணறு வெட்டுறப்ப அப்ப வந்து நிறைய பாறைகள் கீழே இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான பாறைகள் வந்து இன்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இன்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாச்சும் பிரஷர் அழுத்தம் காரணமாக மேக்மா என்னாகும், பர்ஸ்ட் ஆகும், வெடிச்சு வெளியில செதறும். சோ அந்த அதான் வந்து வால்கனோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த வால்கானிக் எஃபெக்ட் வந்து நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த வெளியில வர அந்த மேக்மா வந்து என்ன ஆகும், வெளியில வந்து கூல் ஆகி வெளியில படிஞ்சிருக்கு, வெளிப்புறத்தில் இல்ல புவியில படிஞ்சிருக்குன்னா அது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வேணும் புவியின் உள் அடுக்குகளில் படிஞ்சிருக்கு அப்படின்னா இன்ட்ரூசிவ் இக்னேசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து செடிமெண்டல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன ஆகும்னா எரோஷன் நடக்கும் இல்லைங்களா, எரோசன் அதாச்சும் மண் அரிப்பு நடக்கும். மண் அரிப்பு வந்து நிறைய வழிகள்ல நடக்கும். இது நம்ம இதையுமே அங்கேயும் படிப்போம், எங்க பேப்பர் 2லயும் படிப்போம். ஸோ அதுல வந்து நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு, புல்லிஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மண் அரிப்பு வந்து ஒண்ணு வாட்டர் மூலமா நடக்கலாம், இல்ல ஏர் மூலமா நடக்கலாம், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எரோஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா எரோட் ஆகி வந்த அந்த மண்ணு ஒரு பக்கம் டெபாசிட் ஆகுது படியும் இல்லையா. ஒண்ணு எரோட் ஆயிடுச்சு, எரோடான மண் வந்து ஒரு பக்கம் பதிஞ்சிருச்சு, டெபாசிட் ஆயிட்டு அந்த டெபாசிட் ஆன மண் வந்து காம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒரு இறுக்கம். ஓகேங்களா, சோ அந்த மண் துகள்களுக்கு இடையிலே வந்து என்ன ஆகும், அந்த ஒரு பாண்டேஜ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரெஷராவே என்னாகும், ஒரு பாண்டேஜ் நடக்கும். ஓகேங்களா, அந்த பாண்டேஜ் நடக்கிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சிமெண்டேஷன் நடக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறப்ப வந்து அது என்ன ஆகும், சிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒன்னுடன் ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு பாறையாக வந்து உருவாகும். அந்த மாதிரியான இடங்கள்ல அது வந்து படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாறைகளை எப்படி சொல்லுவாங்க, படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த படிவு பாறைகள் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் வந்து பாத்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். எரோசன், டெபாசிஷன், காம்பாக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன நடக்குது, செடிமெண்டேஷன் ராக்ஸ் வந்துட்டு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ். இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ உருமாறிய பாறைகள் அதாச்சும் இது வந்து ஒண்ணு அந்த செடிமெண்டான அந்த பாறைகள் செடிமெண்டல் ராக்ஸ் ஆகட்டும், அப்படி இல்ல இக்னேசியஸ் ராக்ஸ் ஆகட்டும். அந்த 2 பாறைகள் வந்து என்ன ஆகும்னா காலப்போக்கில் அழுத்தம் மற்றும் வேற டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரியான வேற பிசிக்கல் மால்ஃபார்மேஷன் காரணமாக என்ன நடக்குது,
உருமாறுது ஓகேங்களா. சோ அதெல்லாம் வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து நீங்க என்னென்ன ராக்ஸ் இருக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த ப்ராசஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமானும் ஒரு ரீஜனுக்கும் இந்த மெட்டாமார்பிசம் வந்து மாறும் ஓகேங்களா. எங்க வந்து அதிகமா மெட்டாமார்பிசம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் வந்து அதிகமாக பிரஷர் ஹீட்டு அந்த மாதிரி வந்து ஒரு மாறுபட்ட காலநிலைகள் வந்து எங்க அதிகமாக நடக்கிறதோ அந்த ஜோன்ஸ்ல அந்த மண்டலங்களில் ஏரியாக்கள்ல வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது ஓகேவா. சோ இதுல வந்து இது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் விட இப்பதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இம்பார்ட்டண்டா இந்த ஒண்ணுதான். சோ என்ன வந்து நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னா, சோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாச்சும் ஒரு மார்பிள் அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா. சோ மார்பிள் கொடுத்துட்டு இல்ல ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டு க்னீசியஸ் அதை கொடுத்துட்டு இல்ல குவார்ட்சைட் அதை கொடுத்துட்டு சோ அது எந்த பாறையிலிருந்து உருமாறிய பாறை அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா. சோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கொஞ்சம் டஃபா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சோ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. சோ மார்பிள் அப்படின்னா சோ அது வந்து எந்த மெட்டாமார்பிக் ராக்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ அது வந்து லைம்ஸ்டோன். எதுல இருந்து வருது? சோ லைம்ஸ்டோன் அப்படிங்கிற அந்த படிவு பாறை, லைம்ஸ்டோன் அப்படிங்கிற அந்த பாறையிலிருந்து ஓகேங்களா உருமாறிய பாறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பிள். லைம்ஸ்டோன்ல இருந்து உருமாறிய பாறை மார்பிள் ஓகேங்களா. சோ சேல் அப்படிங்கிற அந்த செடிமெண்டரி ராக்ல இருந்து உருமாறிய பாறை தான் வந்துட்டு இந்த ஸ்லேட் அப்படிங்கிற பாறை. ஸ்லேட் அப்படிங்கிற பாறை வந்து மெட்டாமார்பிக் ராக். ஸ்லேட் இஸ் ஏ மெட்டாமார்பிக் ராக், உருமாறிய பாறை. அந்த பாறை வந்து எந்த பாறையில இருந்து உருவாச்சுன்னா சேல் அப்படிங்கிற பாறையில இருந்து உருவாச்சு ஓகேங்களா. சேல் எதுவா மாறி இருக்கு? ஸ்லேட்டா மாறி இருக்கு. சோ இந்த சேல் அப்படிங்கிறது வந்து செடிமெண்டரி ராக் ஓகேவா. நெக்ஸ்ட் க்னீசியஸ். சோ க்னீசியஸ் அப்படிங்கிறது வந்து கிரானைட் ஓகேங்களா. சோ மேடப்பா மெட்டாமார்பிக் கிரானைட். சோ கிரானைட் வந்து உருமாறிதான் வந்து என்ன ஆகுது? க்னீசியஸா வந்து மாறுது. நெக்ஸ்ட் குவார்ட்சைட். ஓகேங்களா. சோ குவார்ட்சைட் வந்து பார்த்தோம்னா அது வந்து நான் ஃபோலியேட்டட். எஸ் சமீர். ஸ்லேட் என்ன இது ராக் மேம்? ஸ்லேட் வந்து மெட்டாமார்பிக் ராக். அது சேல் அப்படிங்கிற செடிமெண்டரி ராக்ல இருந்து அது உருவாகும். ஹலோ எஸ் மேம். ஓகே இங்க இருக்கு இல்லையா. சோ சேல் அப்படிங்கிற செடிமெண்டரி ராக் அதாச்சும் படிவு பாறை. சேல் அப்படிங்கிறது வந்து படிவு பாறை. அது என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல ஸ்லேட்டா வந்து மாறுது ஓகேங்களா. உருமாறி ஸ்லேட்டா வந்து மாறுது. ஸோ க்னீசியஸ் அப்படிங்கிற ராக் வந்து கிரானைட்ல இருந்து வருது. ஸோ இந்த க்னீசியஸும் மார்பிள் ஸ்லேட் இப்ப இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் பாறைகள் வந்து இருக்கு. நம்ம நூற்றுக்கணக்கான பாறைகள் வகைகள் வந்து இருக்கு. ஆனா அத்தனையும் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் தான் ஆகும் ஓகேங்களா. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது தான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. சோ இதை தாண்டி உங்களுக்கு பெருசா கொஸ்டின்ஸ் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நீங்க இப்ப கொடுத்துருக்கிறத சரியா படிச்சீங்கனாலே போதும், யூ கேன் வின் த ரேஸ். அதான் விஷயம் ஓகேவா. நெக்ஸ்ட் குவார்ட்சைட். சோ குவார்ட்சைட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஃபோலியேட்டட் அப்படின்னா என்ன இருக்குன்னா அந்த ரிங்கு லைன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாறைகள்ல வந்து இருக்கும். அந்த நம்ம இதுல இருக்கு இல்லைங்களா பக்கத்துல இருக்கிற அந்த கிரானைட்ல. சோ அந்த மாதிரியான இது இல்லாம சோ நான் ஃபோலியேட்டட்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு லைனோ இல்ல ரிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிறதா வந்துட்டு நான் ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா. சோ இந்த நான் ஃபோலியேட்டட் ராக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து உருவாகுது? குவார்ட்சைட் எதுல இருந்து உருவாகுதுன்னா சாண்ட்ஸ்டோன் ஓகேங்களா. சோ சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து ஒரு படிவு பாறை. சோ மணல் பாங்கான ஏரியால வந்து காலப்போக்குல அங்க என்ன ஆகுது? அப்படியே படிஞ்சு பிரஷரால அது என்ன ஆகுது? அந்த சிமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்து பாறையா மாறுச்சு. சோ அந்த சாண்ட்ஸ்டோன் வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் ஓகேங்களா நிறைய வருடங்கள் கழித்து அது வந்து உருமாறி மெட்டாமார்பிக் ராக்கான குவார்ட்சைட் அப்படிங்கிற அந்த பாறையாக அது உருவாகுது ஓகேவா. சோ அந்த குவார்ட்சைட் அப்படிங்கிற பாறையாக உருவாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. சோ இப்ப வரைக்கும் வந்து எதுவும் டவுட் இருக்கா? சோ இதுதான் வந்து ஒரு ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ராக் சைக்கிள். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல
ஸோ இது எல்லாமே இதுதான் மீன் பண்ணுது. ஓகேவா? இக்னேசியஸ், வெதரிங், என்ன ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலமா வந்து உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இன் டீடைல் வந்து இதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அத்தா எதுவும் டவுட் இருக்கா நமக்கு? So last 10 minutes. So this is the time for your discussion. எதுவும் இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்ததுல புரியல, இல்ல இப்படி மாத்தனா நல்லா இருக்கும், இதுல என்ன டவுட் அப்படின்னு கேக்குறவங்க கேட்கலாம். ஓகேங்களா? என்ன இருக்கு டவுட்? இப்ப என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ இது ரிலேட்டடானும் ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு மைட் பி 1 or 2 டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க டீம். ஸோ அதை நீங்க வந்து கரெக்டானும் ஆன் டைம்ல வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ வாட்ஸ்அப், ஸோ அந்த வாட்ஸ்அப் வந்து நீங்க அனுப்பிடணும். அப்பதான் வந்து அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இதுல போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? மெசேஜ் பாக்ஸ்ல வந்து போட்டிருக்கோம், இன்பாக்ஸ்ல. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அட்டென்ட் பண்ற டெஸ்ட் வந்து இதுல வந்து என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? ஸோ நம்ம கிளாஸஸ் பிளஸ் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் எகெயின் மெட்டீரியல், ஸோ இதெல்லாமே வச்சீங்கன்னா அவ்வளவுதான் முழுமையான ஒரு இது வந்து முடியும். ஓகேங்களா? இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் ஆன்லைன்ல இருக்கும் டில் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர். ஓகேவா? அதுக்கப்புறமானும் ஆஃப்லைனும் கிளாஸ் பிளான் பண்றோம். ஈவன் மோர் ஓவர் ஆஃப்லைன் இல்லாம உங்களுக்கு வந்து வீக் டேஸ்லயுமே வந்து கிளாஸஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து எக்ஸாம் நியரிங்கா இருக்கும். பிப்ரவரியில வந்து நோட்டிபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நமக்கு ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். இதுல எதுவும் டவுட் இருக்கா? So thank you very much for your patience. இப்ப எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.